ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் ஆகியிருக்கா? எனக்கு யாராச்சும் ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணுங்க என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகியிருக்கான்னு சொல்லிட்டு. என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகியிருக்கான்னு சொல்லி யாராச்சும் ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. முதலாவது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ, பிகாஸ் நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஸ்கூல் லைஃப்பில் இருந்து என்ன செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டால், ஸ்கூல் லைஃப்பில் 13 வருஷத்தில் உங்களோட ஸ்கூல் லைஃப்பில் ஒரு லாஸ்ட் ஸ்கூல் எக்ஸாம்னு சொல்லலாம். அஹ், அது வந்து ஒரு ஹார்டான எக்ஸாமு கூட. அந்த மாதிரியான ஒரு எக்ஸாமுக்கு சிட் பண்ணி அஹ், எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்கிறீங்க. நான் நினைக்கிறேங்க, நான் அவருக்கு அவ்வளோ பெருமை. ஏ லெவல் குவாலிஃபைடான ஆக்கள், அதாவது ஸ்ரீலங்கா எஜுகேஷன் சிஸ்டம் படி யார் ஒருத்தர் மினிமம் 3 இயர்ஸ் எடுத்திருக்கிறாங்களோ அவங்க வந்து அட்வான்ஸ் லெவலில் பாஸ் பண்ணவங்களாக என்ன செய்யப்படுவாங்கன்னு கேட்டால் கருதப்படுவாங்க. ஓகே தானே? அப்போ நீங்கள் எல்லாருமே என்ன செஞ்சுருக்கிறீங்கன்னு கேட்டால், அந்த வகையில் நல்ல ரேங்க்கில் நல்ல ரிசார்ட்ஸில் என்ன நல்ல ரிசார்ட்ஸில் நல்ல ரேங்க்கில் என்ன செஞ்சுருக்கிறீங்க கேட்டால் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் என்ன தெரியும்னு, நான் உதயன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரியில் டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டியில் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படிங்கிற டிகிரியில் படிச்சிட்ருக்கிறேன். ஓகே. முதலாவது நம்ம இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இருந்தால் உங்களுக்கு தெரியும், டெக்னாலஜி ஸ்ட்ரீம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது வந்து 2015. 2015 மொதல் பேட்ச் எக்ஸாம் செஞ்சு அவங்கள வந்து என்ன செஞ்சான்னு கேட்டால் 2016 என்ன செஞ்சான்கிட்ட இன்டேக் பண்ணாங்க. அப்போ அந்த வகையில் ஸ்ரீலங்காவில் முதலாவதாக இன்டேக் பண்ணப்பட்ட ஒரு இடெக் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் டெக்னாலஜியாக இருக்கலாம், பயோசிஸ்டம் டெக்னாலஜியாக இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியாக இருக்கலாம். அதாவது டெக்னாலஜி ஃபெக்கல்ட்டிக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸை இன்சர்ட் பண்ண முதலாவது யூனிவர்சிட்டி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போதைக்கு இருக்கிற நம்பர் 1 டெக்னாலஜி ஃபெக்கல்ட்டி. சரிதானே? ஓகே. இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான செட் ஸ்கோர் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஐடியா இருக்கும். நான் என்ன கோர்ஸ் தெரிவு செய்ய போகிறேன், என்ன படிக்க போகிறேன். இப்போ உதாரணமாக உங்களுக்கு தெரியும், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிங்கிறது தான் இடெக் கிடைக்கக்கூடிய டிகிரி. அதே ஐசிடி ஆக்களுக்கு கிடைக்கக்கூடிய டிகிரி என்னன்னு கேட்டால் பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற டிகிரி. ஓகே தானே? அப்போது அந்த மாதிரியான டிகிரி ஒன்று பெற்றுக்கொள்ளக்கூடிய உங்களுக்கு, சரிதானே, என்னென்ன விஷயங்கள் அப்போ அப்போ அந்த மாதிரி டிகிரி ஒன்று பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஸ்பெஷலைசேஷன் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், பிஏ அப்படிங்கிற டிகிரி செய்ய போகிறாங்களா இருந்தால் பிஏ தமிழ் இருக்குது, பிஏ பொலிட்டிக்கல் இருக்குது, அந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ இன்ஜினியரிங்னு பார்த்தீங்களா இருந்தால் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. அந்த மாதிரி நம்மட கோர்சஸில் ஐசிடியாக இருக்கலாம், பிஎஸ்டியாக இருக்கலாம், இன்ஜினியரிங் டெக்னாலஜியாக இருக்கலாம். இந்த கோர்ஸில் என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒவ்வொரு விதமான ஸ்பெஷலைசேஷன் தராங்க. டிகிரி தர மெத்தடில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. சில இடங்களில் டிகிரியில் ஓவரால் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சில யூனிவர்சிட்டியில் இருக்கிற டிகிரிஸ்க்கு என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஐஇஎஸ்எல் அப்ரூவல் இருக்குது, இன்டர்நேஷ்னல் என்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட். ஆமாம், ஸ்ரீலங்கன் என்ஜினியரிங் ஸ்டாண்டர்டால் அப்ரூவ் பண்ணப்பட்டது. அப்போ சில இடெக் டிகிரிஸ் வந்து என்ஜினியரிங் ஸ்டாண்டர்டால் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது, அதுக்கு தேவையான தகமைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா டிரெக்டாக டிகிரி, இப்போ ஐசிடினா டிரெக்டாக பிஐசிடி ஸ்பெஷல்னு மட்டும் தராங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்கன்னு கேட்டால் ஸ்பெஷலைஸ் அப்படிங்கிறது உங்கள் டிகிரியில் மென்ஷன் ஆகி இருக்காது. அப்போ அந்த மாதிரி இருந்தால் என்ன பெனிஃபிட் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அந்த மாதிரியான கன்செப்டை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு டவுட்டோ அல்லது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒன்று வர மாதிரி இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட செஷன் முடிய என்ன செய்வான்னு கேட்டால் குருநாஸ் அக்கா என்ன செய்வான்னு கேட்டால் அவங்களோட செஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முதலாவது நான் ஸ்டெம் டீமுக்கும் இதை ஆர்கனைஸ் பண்ண டாக்டர் நவரத்ன ராஜா சாருக்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கொள்கிறேன். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வளமையாக நடக்கக்கூடியது. அது வந்து இந்த வருஷம் என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைய பெற்றிருக்கு. அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது இது எப்படி போகுது அப்படின்னு கேட்டால், நான் முதலாவது ஒவ்வொரு யூனிவர்சிட்டி வைஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணாமல் நான் முதலாவது அந்த யூனிவர்சிட்டி வைஸில் இடெக் டிகிரிஸை முடிச்சுட்டு அதே மாதிரி ஐசிடி டிகிரிஸ்குள்ளே இன்வால்வ் ஆகிறேன்.
இப்போ உங்களுக்கு ஓவரால் ஐடியா ஒன்று கிடைக்கும். மற்ற பிஎஸ்டி ஆக்கள் வெயிட் பண்ணுங்க, அடுத்த செஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் நம்மளோட கன்செப்ட் உள்ள போகலாம். ஓகே, கவனிங்க. அப்போ இந்த இடத்துல என்ன உங்களுக்கு வரப்போகுதுட்டா, முதலாவது பாருங்க, என்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படிங்கும் பொழுது 9 யூனிவர்சிட்டியில் டிரெக்டாக என்ஜினியரிங் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் டெக்னாலஜி ஹானஸ்ட் அப்படிங்கிற டிகிரி வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் தர்றாங்க. டிரெக்டாகவே பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் டெக்னாலஜி ஹான்ஸ் அப்படிங்கிற டிகிரி என்ன செய்கிறான்னு கேட்டால் தர்றாங்க. இது வந்து 9 யூனிவர்சிட்டியில் இருக்க கோர்சஸ்க்குமே என்ன செய்யுதுன்னு கேட்டால் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இதுதான் இடெக் செஞ்ச ஆட்களுக்கு கிடைக்கக்கூடிய டிகிரி, பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் டெக்னாலஜி. இந்த டிகிரி ப்ரோக்ராம் வந்து 9 யூனிவர்சிட்டிஸில் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து 1331 இன்டேக் எடுக்கிறாங்க. 1331 இன்டேக் எடுக்கிறாங்க. இப்போ இதில் 40% யாருக்குள்ளே போயிருவீங்க கிட்ட ஐலண்ட் மெரிட்குள்ளே போயிருவீங்க. 1331 இன்டேக். அப்போ உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட அன்னளவாக 19,800ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா 19,800 அன்னளவாக 19,800 பேர் உங்களோட 2025 பேட்சில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் எக்ஸாம் செஞ்சுருக்கிறாங்க. அதில் மினிமம் 3 இயர்ஸோடு பாஸ் பண்ண அவ்வளோ பேருமே, மினிமம் 3 இயர்ஸ், அதுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே என்ன செய்யலாம்னு கேட்டால் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணுற ஆட்களில் இந்த பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படிங்கிற டிகிரி ப்ரோக்ராம்க்கு அப்படின்னா 1331 பேர் தான் இடெக்கில் யூனிவர்சிட்டி எடுப்பாங்கன்னு இல்லை. அந்த பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படிங்கிற டிகிரி ப்ரோக்ராம்க்கு வந்து 1331 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்ய போகிறான்னு கேட்டால் இன்டேக் பண்ண போகிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னுக்கு 1335 இருந்துச்சு. ருஹுனு யூனிவர்சிட்டியில் வந்து இந்த மாதிரி எடுக்கக்கூடிய க்ரௌடில் ஒரு சின்ன அமௌண்ட் என்ன செய்யறாங்க, குறைச்சிருக்காங்க. பெருசில் 6 அந்த மாதிரி என்ன செய்யறாங்க கிட்ட குறைச்சிருக்கிறாங்க. இதை தவிர்த்து இந்த 9 யூனிவர்சிட்டியில் 20 விதமான ஃபோக்கஸ் ஏரியா ஸ்பெஷலைசேஷன்ஸ் மாறுபடுது. இப்போ இங்கே நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், இப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். நான் எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போகிறேன், என்னோட ஐடியா என்னவா இருக்குது, என்னுடைய என்னுடைய நாலேஜ் எப்படி இருக்குது, என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது. இப்போ உதாரணமாக சிலருக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சிலருக்கு வந்து ரொபோட்டிக் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதே மாதிரி சிலருக்கு மேனுஃபேக்சரிங் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி உங்களோட செட் ஸ்கோர் டிபெண்ட் பண்ணி நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவரால் ஐடியா வந்து இது என்ன செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, முதலாவது பாருங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுர. இது வந்து ஸ்ரீலங்காவில் நம்பர் 1 டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணமாக மொரட்டோ என்ஜினியரிங் செஞ்ச ஆக்கள் டைரெக்டாக மொரட்டோக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி இந்த இந்த டிகிரி ப்ரோக்ராமில், அதாவது பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் டெக்னாலஜியில் டாப் ஐலண்ட் ரேங்க்ஸ் இருக்கிற ஆட்கள், மோஸ்ட்லி ஐலண்ட் மெரிட்குள்ளே வர ஆக்கள், ஐலண்ட் சூப்பர் மெரிட்குள்ளே வர ஆக்கள், 100க்குள்ளே இருந்தால் சூப்பர் மெரிட்னு சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் வரக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி தான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம். இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆட்களுக்கு வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இடெக் வந்து கிட்டத்தட்ட 2.12 அப்படிங்கிறது உங்களோட சீனியர்ஸுடைய செட் ஸ்கோராக இருந்துச்சு. இப்போ அதுதான் உங்களுக்கு ஃபிக்ஸட்னு இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த யூனிவர்சிட்டி ஜெயவர்தனபுரையில் என்ன செஞ்சுட்டா போட்டுக்கிட்டு வரலாம். அப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயவர்தனபுரையில் டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி என்ன செய்யுதுன்னு கேட்டால் இந்த டிகிரி ப்ரோக்ராம் வந்து நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. இந்த டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டியில் இருக்கக்கூடிய 2 டிபார்ட்மெண்ட், அதாவது சிவில் அண்ட் என்வாயன்மெண்டல் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட், மெட்டீரியல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற 2 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள 6 விதமான ஸ்பெஷலைசேஷன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தர்றாங்க. அதாவது ஸ்ரீலங்காவில் இந்த நான் சொன்ன இந்த 9 யூனிவர்சிட்டி வந்து டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டியில் என்ஜினியரிங் டெக்னாலஜி ஆஃபர் பண்ணுறான்னு சொல்லிட்டு, அந்த 9 யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அதிகூடிய ஸ்பெஷலைசேஷன் வரக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி எதுன்னு கேட்டால் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்களா இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய 6மே 6ல் இந்த 5 இருக்குது தானே, அதாவது இந்த மெக்கட்ரானிக்ஸ் டெக்னாலஜி, எனர்ஜி அண்ட் என்வாயன்மெண்டல் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் சர்வீஸ் டெக்னாலஜி, பாலிமர் ப்ராசஸிங் டெக்னாலஜி. இந்த 5 டிகிரிக்கும் என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டால் இப்போதைக்கு ஐஇஎஸ்எல் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டால் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டால், ஸ்ரீலங்கா இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டால் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டால் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டால், அந்த அந்த ஐஇஎஸ்எல்னா அவங்க சில ஒரு கேட்டகரி வச்சு ரிசர்ச் பண்ணுவாங்க. இந்த கன்செப்டில் இந்த யூனிவர்சிட்டியில் கவர் பண்ணப்படுதா, இந்த நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேர்ந்துருக்குதா, இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கலாம், டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இந்த மாதிரி தேவையான அனைத்து தகுதிகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கப்பட்டு கிட்ட உங்களோட பேட்ச் வரைக்கும் நினைக்கிறேன், உங்களோட பேட்ச் இன்டெக் வரைக்கும் என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டால் இந்த இது வந்து நீடிக்கப்பட்டு இருக்குது. இந்த ஜியோ டெக்னாலஜிக்கு ப்ராசஸிங் போய்கிட்டு இருக்குது. அதுவுமே என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டால் கூடிய சீக்கிரம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டால் நம்புகிறோம். ஓகே, அப்போ பாருங்க, இந்த இடத்துல
பார்த்தீங்களா இந்த மெக்கட்ரானிக்ஸ் டெக்னாலஜி அப்போ பார்த்தீங்களா இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜவஹர்தனபுரியில் ஒரு ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இது. இது கிட்டத்தட்ட எதை பற்றி படிப்பீங்க அப்படின்னு கேட்டால் மெக்கானிக்கல் ப்ளஸ் அதோட சேர்த்து எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாதிரி போகும். ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம், அதாவது இப்போ நீங்கள் ரொபோட்டிக்ஸ் ஃபீல்டாக இருக்கலாம், ரொபோட்டிக் மட்டும் இல்லை ஆட்டோமேஷன் சிஸ்டம். அப்போ உங்களுக்கு தெரியும் கம்பெனிஸில் பார்த்தீங்களா அந்த கன்வே பெல்ட்டில் என்ன செய்யணும்னு கேட்டால் வந்துகிட்டு இருக்கும் பொருட்கள் எல்லாம். உதாரணம் உங்களுக்கு தெரியும் இந்த சில பொருட்கள் வந்து ஆட்டோமேஷன் மெஷின்ஸ் தான் ஃபுல்லாகவே உற்பத்தி செஞ்சு பேக்கிங் பண்ணும், அதை வந்து நிறுத்து, அதை கணக்காக பேக் பண்ணும், அதை பெட்டிக்கு அடுக்கும், அதை உற்பத்தி செய்யும். இது எல்லாமே ஆட்டோமேஷன் சிஸ்டத்தில் போகும். இப்போ அந்த மாதிரியான ஃபீல்டுக்குள்ளே ஒரு என்டர் ஆகிறதுக்கான ஒரு ஐசிடி அதோட ஒரு மெக்கானிக்கலும் சேர்ந்த அதோட எலக்ட்ரானிக்ஸ் கம்போனண்ட்டும் சேர்ந்த ஒரு பாடம் தான் இந்த மெக்காட்ரானிக்ஸ் டெக்னாலஜி. இப்போ இதில் நீங்கள் ப்ரோக்ராமிங் படிப்பீங்க, ஆர்டினோ பற்றி படிப்பீங்க, ஆர்டினோ ப்ரோக்ராமிங் படிப்பீங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் பற்றி படிப்பீங்க, எப்படி வெல்டிங் அடிக்கிறது, எப்படி அந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடான கான்செப்ட் கவர் பண்ணுவீங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸும் படிப்பீங்க. நல்ல டீப் லெவலில் நல்ல கிளியர் கான்செப்டில் என்ன செய்யுங்க எலக்ட்ரானிக்ஸ் இந்த டிகிரி ப்ரோக்ராமில் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரியில் டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டியில் என்ன செய்வான்னு கேட்டால் கிட்டத்தட்ட 185 பேர் என்ன செய்வான்னு கேட்டால் இன்டேக் பண்ணுவாங்க. 185. இப்போ அந்த சார் சொன்னார் தானே முதல்ல அந்த ப்ரீவியஸ் இயரில் ஏதாச்சும் காரணங்களால் டிகிரியை அடுத்த வருஷம் போட்ட ஆக்கள் அப்படிலாம் சேர்த்து கிட்டத்தட்ட 185 186 அந்த மாதிரி கவுண்ட்குள்ளே வருவாங்க. அப்படி வரும் பொழுது இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 செமஸ்டர் ஜிபிஏவை வச்சு ஃபர்ஸ்ட் 2 செமஸ்டரில் எக்ஸாம் வச்சு இப்போ உங்களுக்கு செட் ஸ்கோர் கிடைக்கிற மாதிரி யூனிவர்சிட்டி என்ன செய்யற ஜிபிஏ அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கிடைக்கும். அந்த ஜிபிஏ சிஸ்டமில் அவங்களுடைய ஜிபிஏவும் அதே மாதிரி அவங்களுடைய ப்ரெஃபரன்ஸும் வச்சு அவங்களுடைய விருப்ப தெரிவும் அதே மாதிரி அவங்களுடைய ஜிபிஏ. இப்போ ஜிபிஏ கூட இருந்து அவங்களோட விருப்பம் வந்து என்ன செய்ய கேட்டால் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ விருப்ப தெரிவையும் ஜிபிஏவும் கன்சிடர் பண்ணி என்ன செய்வாங்க கேட்டால் இந்த 6 ஃபோக்கஸ் ஏரியாக்குள்ளே போடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் 2வது இருக்கிறது எனர்ஜி அண்ட் என்வாயன்மெண்டல் டெக்னாலஜி. இந்த எனர்ஜி அண்ட் என்வாயன்மெண்டல் டெக்னாலஜினா இப்போ இடெக் ஆக்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க பவர் ஜெனரேஷன் அப்படிங்கிற ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க. வாட்டர் பவர் ஜெனரேஷன், அதே மாதிரி ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன், பவர் ஜெனரேஷன், அந்த மாதிரி இப்படி நிறைய விதமான பவர் ஜெனரேஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து எப்படியெல்லாம் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த எனர்ஜி எப்படி பயன்படுத்துறது, அதே மாதிரி இந்த உங்களுக்கு தெரியும் இப்போ நிறைய சக்தி முதல்கள் பயன்படுத்தப்படுறதுனால சூழல் வந்து என்ன செய்யப்படுதுன்னு கேட்டால் பாதிக்கப்படுது. சூழலுடைய சூழலில் புவி வெப்பநிலை அதிகரிக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போது அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி வளங்களை சரியாக பயன்படுத்துறது, அந்த மாதிரியாக ஒரு படிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் என்னன்னு கேட்டால் இந்த எனர்ஜி அண்ட் என்வாயன்மெண்டல் டெக்னாலஜி. இதில் படிச்சிங்களா அந்த உங்களுக்கு ஹைட்ரோ பவர் பிளான்ட்ல அந்த மாதிரியான இடங்கள்ல, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் வாட்டர் போர்டில் அவங்க வந்து என்வாயன்மெண்டல் அந்த வாட்டர் கிளீனிங்க்கெலாம் அந்த அந்த ப்ரொசீஜர்லாம் இடெக்கில் படிச்சிருப்பீங்க தானே. அந்த மாதிரியான ஃபீல்டுக்குள்ள ஒர்க் கிடைக்கக்கூடிய ஒரு டிகிரி தான் என்னன்னு கேட்டால் எனர்ஜி அண்ட் என்வாயன்மெண்டல் டெக்னாலஜி. இதுவுமே வந்து ஐஇஎஸ்எல் அப்ரூவல் என்னதுன்னு கேட்டால் டிகிரியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் ஆட்டோமொபைல் டெக்னாலஜி, அதாவது இந்த வெஹிக்கல் டிசைன், அந்த வெஹிக்கல் பற்றிலான விஷயம். நீங்கள் ஆட்டோமொபைலுங்கிற பாடம் படிச்சிருப்பீங்க. இப்போ பழைய வெஹிக்கல் எப்படி இருக்குது, அதே மாதிரி கரண்ட்ல உள்ள வெஹிக்கல்ஸ் எப்படி இருக்குது, வெஹிக்கல் சென்சர் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, அந்த மாதிரி வெஹிக்கல் தொடர்பான ஒரு பாடம், வெஹிக்கல் தொடர்பான ஒரு டிகிரியாக இது என்ன செஞ்சுக்கிட்டா இருக்குது. இதில் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க இந்த மெக்கட்ரானிக்ஸ் ஆக்களுக்கும் ஆட்டோமொபைல் ஆக்களுக்கும் இந்த மெக்கானிக்கல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒன்றாக தான் இருக்கும். இந்த மெக்கானிக்கல்ங்கிற கான்செப்ட் இருக்குது. இந்த மெக்கானிக்கல்ங்கிற கான்செப்ட் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரே விஷயமா தான் இருக்கும். 2 பேருக்குமே ஒரே ஒரே மாதிரியான மெக்கானிக்கல் விஷயத்தை தான் படிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எலக்ட்ரானிக் கம்போனண்ட்டோட போவாங்க. இவங்க என்ன செய்வாங்க கேட்டால் வெஹிக்கல் ரிலேட்டடான டாப்பிக்கோட என்ன செய்வாங்க கேட்டால் இந்த ஆட்டோமொபைல் டிகிரி வந்து என்ன செய்யும் கேட்டால் கண்டினியூ ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதுவுமே நல்ல டிமாண்ட் இருக்குது. எங்கன்னு கேட்டால் ஃபாரின் கண்ட்ரியில். இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் மாஸ்டர்ஸ் செய்ய போகலாம், அல்லது நிறைய ஃபாரின் கண்ட்ரியில் இப்போ வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது. அந்த மாதிரியான கம்பெனிஸ்குள்ளே போகிறதுக்கான ஒரு நல்ல டிகிரியாக என்ன செய்யுதுன்னு கேட்டால் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் சர்வீஸ் டெக்னாலஜி. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் சர்வீஸ் டெக்னாலஜியும் ஜியோ டெக்னாலஜியும் கிட்டத்தட்ட சிவில் ரிலேட்டடான சப்ஜெக்ட். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் சர்வீஸ் டெக்னாலஜியில் என்ன படிப்பீங்கன்னு கேட்டால் தரை மேல் கட்டுமானங்கள் தொடர்பான அறிவை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது இப்போ பில்டிங் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, லேர்ன் சர்வியரிங், லெவலிங், அதே மாதிரி குவான்டிட்டி சர்வியரிங் கொஞ்சம் இன்க்ளூட் ஆகும், டிடிஎஸ் கல்குலேஷன், அந்த மாதிரி இப்போ அது அந்த பில்டிங் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டும் வரும்.
வயரிங், ஹவுஸ் வயரிங், அதே மாதிரி ஏசி சிஸ்டம்லாம் பெரிய ஒரு சிஸ்டம். இப்போ சில நீங்கள் யோசிக்கிற மாதிரி இல்லாமல் பெரிய பெரிய பில்டிங்கில் ஏசி போடுறதுக்கெல்லாம் பெரிய ஒரு சிஸ்டம் இருக்குது. அது தொடர்பான நாலேஜை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னன்னு கேட்டால் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் சர்வீஸ் டெக்னாலஜி. இதுவுமே என்னன்னு கேட்டால் ஐஇஎஸ்எல் அப்ரூவ்டு இருக்குது. இதுலேயுமே என்ன செய்யலான்னு கேட்டால் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்களா அந்த யூனிவர்சிட்டியில் இந்த ஸ்பெஷலைசேஷன் எடுத்து, இதில் எல்லா ஸ்பெஷலைசேஷன்ஸுமே எடுத்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த டிகிரிஸ்க்கு ஐஇஎஸ்எல் அப்ரூவலும் இருக்கனால நீங்கள் மாஸ்டர்ஸ்க்கு என்ன செய்யலான்னு கேட்டால் ஃபாரின் கண்ட்ரியில் போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொலிமர் ப்ராசஸிங் டெக்னாலஜி. இந்த பொலிமர் ப்ராசஸிங் டெக்னாலஜி வந்து ரெண்டு ரெண்டு பேருக்கு தான் ஆஃபர் பண்ணுறாங்க. முதலாவது பயோ செஞ்ச ஆட்கள், பயோ ப்ளஸ் கெமிஸ்ட்ரி படித்த ஆட்களுக்கு பிஎஸ்சி டிகிரியில் பொலிமர் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பிஎஸ்சி ஸ்பெஷல் இன் பொலிமர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரியில் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில் வரக்கூடிய மாதிரி இருக்கு. அதே ரிலேட்டடாக பொலிமர் ப்ராசஸிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கிடைக்கும்னு கேட்டால் இந்த என்ஜினியரிங் டெக்னாலஜி படித்த ஆட்களுக்கு கிடைக்கும். இது உண்மையாலுமே நல்ல ஹார்டான சப்ஜெக்ட், ஆனால் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு தெரியும் ரப்பர், பொலித்தீன் அந்த மாதிரி இல்லாமல் எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியும் பொலிமர் பல்பகுதியங்கள் தொடர்பான விஷயம் படிச்சிருப்பீங்க தானே. பல்பகுதியங்கள் எங்கெல்லாம் தாக்கம் செலுத்துதோ, மெத்தை உற்பத்தியா இருக்கலாம், ரப்பர் பால் உற்பத்தியா இருக்கலாம், அது தொடர்பான விஷயங்களா இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஷூ மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பொலிமர் எங்கெல்லாம் வருதோ அந்த இடங்கள்ல எல்லாம் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு டிகிரி ப்ரோக்ராமா இது இருக்கும். அந்த அந்த அது தொடர்பான கன்செப்ட் எல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரக்கூடிய ஒரு டிகிரி ப்ரோக்ராமாக என்ன செய்யும் கேட்டால் இந்த பொலிமர் ப்ராசஸிங் டெக்னாலஜி வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி சொல்றேன், ஜியோ டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து தரை கீழ் கட்டுமானத்தை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இதுலேயே நீங்கள் என்ன செய்வீங்க கேட்டால் அந்த இதுலேயே படிப்பீங்க சர்வியரிங். அதே மாதிரி இதுவுமே ஒரு சிவில் ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான், சிவில்ட்டு ஒரு பார்ட்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டால் அந்த தரை கீழ் கட்டுமானம், இப்போ உதாரணமாக நீங்கள் பைல் ஃபவுண்டேஷன் அது மாதிரி பார்த்துருக்கீங்கன்னா நம்மளுடைய ஹெட்டன் சைட் எல்லாம் பார்த்தீங்களா இருந்தால் அந்த மண் சரிவெல்லாம் வரப்போ நீங்கள் ஹெட்டன் டு கொழும்பு ரோட்டில் பார்த்தீங்களா இருந்தால் அந்த மண் சரிவெல்லாம் வர இடங்கள் என்ன செஞ்சிருப்பான்னு கேட்டால் கான்கிரீட் தூண்கள் போட்டு ஆணி மாதிரியெல்லாம் போட்டு ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது வெளியே அந்த மண் சரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரியான விஷயம் ஆர்டிஏக்குள்ளே போகக்கூடிய மாதிரியான விஷயம் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ அது உங்களுக்கு தெரியும் குகையெல்லாம் கட்டுறாங்க, அந்த மாதிரி ரோட் கட்டுறாங்க, அதிவேக பாதைகள் நிர்மாணம் செய்கிறாங்க. அது கிட்டத்தட்ட அந்த ஜியோலஜிக்கல் ரிசர்ச் இருக்கணும். இது உண்மையாலுமே இந்த ஜோக்ரஃபி இல்லை, இது கிட்டத்தட்ட ஜியோ டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். அப்படி நான் கேட்டால் சிவில் இன்ஜினியர் செய்கிறவங்களே மாஸ்டர்ஸில் இது தொடர்பான இதை கொஞ்சம் டீப்பாக என்ன செய்வாங்க கேட்டால் அவங்க படிப்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு கட்டடம் கட்ட போகிறாங்களா அந்த இடத்துல மண் பரிசோதனை செய்யணும், எந்த அத்திவாரம் பொருத்தமானதுன்னு பார்க்கணும். பைல் ஃபவுண்டேஷன் அதுக்கு தனியான ப்ரொசஸ் இருக்குது. அது தொடர்பாக கவர் பண்ணக்கூடிய பாடம் தான் என்னன்னு கேட்டால் இந்த ஜியோ டெக்னாலஜியாக இருக்குது. இந்த 6 ஃபோக்கஸ் ஏரியா அப்போ 185 பேர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரிக்கு இன்டெக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த ஒவ்வொரு ஃபோக்கஸ் ஏரியாவுக்கு என்ன செய்வாங்க கேட்டால் பிரிஞ்சு போவாங்க. உண்மையாலுமே இதில் இப்போ ப்ரெஃபரன்ஸ் அடிப்படையில் நிறைய பேர் கேட்குறனால ஒரு டிகிரிக்குமே இப்போ சிலர் சொல்லுவாங்க மெக்கட்ரானிக்ஸ் ஒன்றுக்கு இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக பார்த்த மாதிரி இருந்தால் 6 விதமான ஏரியாக்குள்ளே போகிறது. 6 விதமான ஏரியா. மெக்கட்ரானிக்ஸ்ங்கிறது தனி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பாத், ஒவ்வொரு இடங்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இங்கே வந்தீங்களா இருந்தால் ஐஇஎஸ்எல் அப்ரூவல்டோட ஒரு நல்ல டிகிரி எடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஆஃபர் இருக்குது. இப்போ யார் சரி உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் இடெக்கில் நல்ல ரிசல்ட்ஸ் வச்சுருக்கிறீங்க, இதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கணும், எனக்கு இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் பிடிச்சிருக்காருன்னா நீங்கள் என்ன செய்யுங்க கேட்டால் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் என்ன செய்யுங்க கேட்டால் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரையை போடுவீங்க. அடுத்ததான் ரெண்டாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்புல என்ன செய்கிறான்னு கேட்டால் நமக்கு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற டிகிரி வருது. இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ஆட்டோமேஷன்னால யார் இங்கே வருவான்னு கேட்டால் இங்கேயுமே நேரடியாக அந்த மெக்கட்ரானிக்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான். அதே கன்செப்ட் தான் டிகிரி ப்ரோக்ராமில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் சின்ன ஒரு மாற்றம் வரக்கூடிய மாதிரி இருந்திருக்குது. நான் சொல்கிறது விளங்கும்னு நினைக்கிறேன். அதே கன்செப்ட் தான் என்ன செய்யுதுன்னு கேட்டால் டிகிரி ப்ரோக்ராமில் ஒரு மாற்றம் வரக்கூடிய மாதிரி இருக்குது. சத்தன் பேரில் மட்டும் மாற்றம் இருக்குது. இதுவுமே அப்படித்தான். அந்த மெக்கட்ரானிக்ஸ், ஆர்டினோ ரிலேட்டட் சப்ஜெக்ட் இந்த மாதிரி படிக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த டிகிரி ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் மாஸ்டர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன செய்யுதுன்னு கேட்டால் இருக்குது. அதே மாதிரி பாருங்க யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியே இங்கேயுமே நல்ல டிகிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இந்த மெட்டீரியல் ப்ராசஸ் டெக்னாலஜி, பொலிமர் ப்ராசஸ் டெக்னாலஜி மாதிரியே இங்கே என்ன செய்வான்னு கேட்டால்
அங்க வந்து பொலிமர் மெட்டீரியல்ஸை மட்டும் பார்ப்போம். இங்க ஓவரால் மெட்டீரியல்ஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணப்படுது, எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணப்படுது, அந்த மாதிரியான டிகிரி ரிலேட்டட். அப்போ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்பெஷல் இன் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராசஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியில் என்ன செய்யுங்கிட்ட கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த இங்கேயுமே இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ். இதுவுமே இந்த ஆட்டோமேஷன் டெக்னாலஜிக்கு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனுக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குது. ஆனால் இந்த முன்னுக்கு இருக்க மெக்கட்ரானிக்ஸ் என்னன்னு கேட்டால் அது பேர் சில வேளை அதில் அந்த ஐஎஸ்எல் அப்ரூவலோட அந்த டிகிரியை படிக்கிறனால கம்பேர்லி இதை விட அது கொஞ்சம் வந்து வெளி கூடினதாக இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு விளங்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியில் அந்த மாதிரி தராங்க. அதே மாதிரி சஸ்டைனபிள் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. உங்களுக்கு தெரியும் சஸ்டைனபிள் ரிசோர்ஸஸ்னா என்ன, சரி தானே? அந்த ரிசோர்ஸஸை வச்சு எப்படி நம்ம மேனுஃபேக்சரிங் செய்ய போகிறோம், அந்த மாதிரியான சப்ஜெக்டை கவர் பண்ணக்கூடிய மாதிரி என்ன இருக்கும் கேட்டால் யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியில் இருக்கும். இப்போ உங்களுக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன். உங்களோட செட் ஸ்கோரில் நீங்கள் உதாரணமாக நீங்கள் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் போடுறீங்க. உங்களுக்கு திருப்பி இண்டஸ்ட்ரி பற்றி தான் படிக்க போகிறீங்க, என்வாயன்மெண்ட்டை பற்றி தான் படிக்க போகிறீங்க, எனர்ஜி பற்றி தான் படிக்க போகிறீங்க. அப்படியா இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க கேட்டால் செகண்ட் செலெக்ஷன் என்ன செய்வீங்க கேட்டால் கெலனியை போடுவீங்க. அப்படித்தான். அப்போ இந்த சிலர் என்ன ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டால் அந்த யூனிவர்சிட்டியில் எந்த எந்த செட் ஸ்கோர் கூட இருக்குது, எந்த யூனிவர்சிட்டியில் செட் ஸ்கோர் கூட இருக்குதோ அது அந்த யூனிவர்சிட்டிக்கு தான் நான் ஃபஸ்ட்டு போட போகிறேன். அப்படி இல்லை, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து என்ன செய்யலான்னு கேட்டால் மாறலாம். நான் இந்த ஃபோக்கஸ் ஏரியாக்குள்ளே போக போகிறேன், இது தான் எனக்கு பிடிச்சிருக்குது, நான் இதை தான் தெரிவு செய்ய போகிறேன் அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆர்டரை அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவரால் ஐடியாவும் வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த விஷயம் பாருங்கள், யூனிவர்சிட்டி ஆஃப் வயம்பை. இந்த வயம்பையில் இருக்கிற நனோ டெக்னாலஜி, இந்த பாருங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் 4ஆவதா நனோ டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ். இதுவுமே நல்ல ஒரு வெளியிடுள்ள கோர்ஸ். நனோ டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும், நனோ சயின்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு, நனோ வந்து எவ்வளோ இடங்கள்ல தாக்கம் செலுத்துது அப்படிங்கிறது தெரியும். இங்கேயுமே நனோ டெக்னாலஜி. இப்போ இந்த இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியா இருக்கலாம், யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரியா இருக்கலாம், இதை விட இந்த இந்த வயம்பையில் மட்டும் ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒன்று வருது. என்னன்னு கேட்டா, நீங்க யூனிவர்சிட்டி போனதுமே நனோ டெக்னாலஜிஸ் தெரிவு செய்வீங்களா இருந்தால் டிரெக்டா நனோ டெக்னாலஜிக்கு அங்க போயிட்டு அப்ளை பண்ணி போயிருவீங்க. உதாரணமா நான் சொல்றேன், யாராச்சும் இப்போ எனக்கு வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டால் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டால் யூனிவர்சிட்டி ஆஃப் வயம்பை கிடைக்குது. நான் அங்கே போயிட்டேனா இருந்தால் இந்த 3 மற்ற டிகிரி இருக்குதுன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரோ டெக்னாலஜி, மெக்கானிக்கல் அண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, இவங்க எதுக்குள்ள போவாங்கன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சு இல்லாட்டி செகண்ட் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு அந்த ஜிபிஏ வச்சு அதுக்கப்புறம் பிரிஞ்சு போவாங்க. இந்த நனோ சயின்ஸுங்கிறது போனதுமே நீங்கள் விருப்ப தெரிவில் என்ன செஞ்சு போகலாம் கேட்டால் தெரிவு செஞ்சு போகலாம். இந்த நனோ சயின்ஸ் டெக்னாலஜிக்கும் என்ன அப்ரூவல் இருக்குன்னு கேட்டால் ஐஇஎஸ்எல் அப்ரூவல் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீலங்காவில் ஜப்புரைக்கு அப்புறம் ஐஇஎஸ்எல் கிடைக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி எதுன்னு கேட்டால் யூனிவர்சிட்டி ஆஃப் வயம்பையாக இருக்குது. சரிதானே? அடுத்து பார்த்தீங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி. நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங் சர்வீஸ் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயவர்தனபுரியில் தர மாதிரி இங்கே வயம்பில் என்ன செய்கிறாங்க கேட்டால் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி தராங்க. அடுத்து எலக்ட்ரோ டெக்னாலஜி. எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க, மோட்டர்ஸ் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ், அந்த மாதிரியான ஏசி டிசி, அந்த மாதிரி எலக்ட்ரோ தொடர்பான டெக்னாலஜியை கவர் பண்ணக்கூடிய டிகிரி ப்ரோக்ராம் எதுன்னு கேட்டால் அந்த எலக்ட்ரோ டெக்னாலஜி. அப்போ நான் தான் சொல்கிறேன், இப்போ உங்களுடைய விருப்ப தெரிவை பொறுத்து உங்களுடைய யூனிவர்சிட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். எல்லா இடத்துலையுமே தரப்போகிற டிகிரி என்னன்னு கேட்டால் பிஇடி அப்படி தான் தரப்போகிறாங்க. அப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் தர ஸ்பெஷலைசேஷன் ஃபோக்கஸ் ஏரியா என்ன செய்ய போகுதுன்னு கேட்டால் மாறுபட போகுது. அதே மாதிரி மெக்கானிக்கல் அண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. இப்போ நீங்கள் ஆட்டோமொபைல் எடுத்தீங்களா, ஆட்டோமொபைல் உள்ள மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் உள்ள மெக்கானிக்கலை மட்டும் படிப்பீங்க. இங்கே ஓவரால் மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜின்னு சொல்லி படிப்பீங்க. இதில் இருந்து மேனுஃபேக்சர், அப்போ உங்களுக்கு தெரியும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்னு சொல்லுவாங்க தானே, அவங்கள்ட்ட அப்போ நம்ம இன்ஜினியர்ஸ் அளவுக்கு டிகிரி, இன்ஜினியர்ஸ் டிகிரி அளவுக்கு நம்மளோட டிகிரி அதுக்கப்புறம் தான் நம்மளோட வருது. எனக்கு அந்த கன்செப்ட் இருக்குது தானே, அந்த ஓர்டர் ஒன்று இருக்குது. அந்த மெக்கானிக்கல் அண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கிற மெக்கானிக்கல் அண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி சம்மந்தமான ஒரு டிகிரி என்ன செய்யக்கூடியன்னு கேட்டால் இங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனு. யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனுல உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது என்னன்னு கேட்டால், இப்போ உங்களோட சீனியர்ஸ்க்கும் உங்களுக்கும் இதுக்கு முன்னுக்கு என்ன செய்ய கேட்டால் யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனுல டிரெக்டாக அவங்க என்ன செய்வாங்க கேட்டால் பிஇடி ஒன்ஸுங்கிற டிகிரியை என்ன செய்வாங்க கேட்டால் தருவாங்க. அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு துறையில் தேர்ச்சி பெற்றவங்க அப்படிங்கிற ஒரு அந்த இது ஒன்றும் வராது. ஏன்னு கேட்டால் அவங்க டிகிரியில் உள்ள கைட் புக்கில் ஹேண்ட் புக்கில் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் வந்து இந்த கன்செப்டை ஃபோக்கஸ் பண்ண டிகிரியாக கொண்டு போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே எப்படின்னு கேட்டால் இவன் இந்த டிகிரியில் இது தான் படிக்க போகிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீ இங்கேயுமே எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டெக்னாலஜியை படிப்பீங்க. ஆனால் இது என்னன்னு கேட்டால் நீங்கள் நேரடியாக டிகிரியில் மென்ஷன் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு டிகிரி என்னன்னு கேட்டால் பிஇடி. இப்போ இங்கே அப்படி இல்லை, பிஇடி ஆன் ஸ்பெஷல் இன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணலாம். இந்த டிகிரியில் அப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது 2024-25 எக்ஸாம் செஞ்ச பேட்ச்க்கு மாற்றுறதுக்கான நடவடிக்கைகள் போய்கிட்டு இருக்குது.
சரிதானே? அது போய்க்கிட்டு இருக்குது. அது அந்த சில ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ உதாரணமா ஐஇஎஸ்எல்ல அப்ரூவ் பண்றாங்களா இருந்தா, அவங்க சில நிபந்தனைகள் சொல்லுவாங்க. இந்தந்த கான்செப்ட் நீங்க சேர்த்திருக்கணும். இந்த அளவுக்கு கிரெடிட் போய் சேர்ந்திருக்கணும். 120 கிரெடிட்ல இந்தந்த கான்செப்ட் கவர் ஆகியிருக்கணும். இந்தந்த கம்போனன்ட்லாம் சேர்த்திருக்கணும். அப்படி எல்லாம் கிளியர் பண்ணி குடுப்பாங்களா இருந்தா என்ன செய்யும் கேட்டா, அந்த டிகிரில வந்து அப்டேட் ஒண்ணு வரும். உங்களோட பேட்ச்க்கு கட்டாயம் வர்றதுக்கான ப்ராசஸிங் போய்க்கிட்டு இருக்குது. அடுத்து பாருங்க, இந்த யுனிவர்சிட்டி ஆஃப் சப்ரகமுவ இங்கேயும் அப்படித்தான். இங்க வந்து அவங்களோட டிகிரியோட ஃபோக்கஸ் என்னன்னு கேட்டா, மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு வரும். மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் சர்வீஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனா என்னன்னு கேட்டா, இங்கேயுமே அந்த டிகிரி ப்ரோக்ராம்ல நேரடியா என்ன செய்யப்பட்டிருக்கான்னு கேட்டா, டிகிரி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காது. பிஇடி அப்படின்னு வந்திருக்கிறோமே தவிர, இங்க என்ன செய்ய மாட்டான்னு கேட்டா, டிரெக்டா ஸ்பெஷல் இன்னுங்கிறத போட மாட்டாங்க. அவங்கள வந்து என்னன்னு கேட்டா, அந்த டிகிரி ப்ரோக்ராம் இதை ஃபோக்கஸ் பண்ணதா இருக்கு அப்படின்னு போகும். அப்ப இது எங்க தாக்கம் செலுத்தலாம்? சில சந்தர்ப்பங்கள்ல இப்போ அவங்க வந்து மாஸ்டர்ஸ் போவாங்களா இருந்தால், மாஸ்டர்ஸ்க்கு எப்படி குவாலிஃபிகேஷன் செக் பண்ணா, நீங்க படிச்ச மொடியூல் கோட்ல தேவையான இந்த கிரெடிட் கவர் பண்ணியிருக்கீங்களா அப்படி சொல்லி பார்ப்பாங்க. இண்டஸ்ட்ரிக்கு போறப்ப இவங்க டிகிரி என்னங்கிற ஒரு தாக்கம் வரும் தானே. அப்ப இவங்க இந்த கன்செப்டே படிச்சிருந்தாலுமே இவங்க டிகிரி ப்ரோக்ராம்ல இது மென்ஷன் பண்ணாதனால என்ன செய்யலாம், அந்த இடத்துல சின்ன தாக்கம் ஒன்று வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா நல்ல ஒரு கோர்ஸ், இப்ப நீங்க இதுல போயிட்டு ஸ்கில்ல வளர்த்து கொள்வீங்களா இருந்தா, மெக்கானிக்கலும் எலக்ட்ரிக்கலும் சேர்ந்தது. முன்னுக்கு பாத்தீங்களா எலக்ட்ரிக்கல் வந்துச்சு, ஆனா மெக்கானிக்கல் எங்க நீங்க வரல, தனித்தனியா வந்துச்சு. அந்த எலக்ட்ரிக்கலோட சேர்ந்த மெக்கானிக்கல் நீங்கள் படிக்கும்போது இப்போ டிரெக்டாக நீங்கள் மோட்டர்ஸ் பற்றி எல்லாம் படிக்கலாம். அவங்களுக்கு தெரியும் மோட்டர்ஸ், பவர் ஜெனரேஷன் பிளான்ட்ல எல்லாம் எவ்வளோ மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுது, எவ்வளோ ஜெனரேட்டர் இருக்குது. அப்போ அந்த மாதிரி நேரடியாக வேலைக்கு போகக்கூடிய, நேரடியாக இண்டஸ்ட்ரிக்கு நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னத்தில் இருக்குன்னு கேட்டால், அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சப்ரகமையில் இருக்கிற அந்த டிகிரி ப்ரோக்ராம்ல என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு கேட்டால், இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி கவனிங்க, நான் ஓவரால் சொல்லிட்டு போகிறேன். எங்கனையாச்சும் உங்களுக்கு டவுட் வருமா இருந்தால் நான் திருப்பி என்ன செய்யகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்தால் யூனிவர்சிட்டி ஆஃப் ரெஜரட்டர் இங்கேயும் பாருங்கள், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி. இப்போ நீங்கள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒரு டிகிரியாக வருது, எலக்ட்ரானிக்ஸ் ஒரு டிகிரியாக வருது. இங்கே நேரடியாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் இடெக் படித்தாக்கள் எலக்ட்ரிக்கல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரானிக்ஸ்னா என்னன்னு தெரியும். அது தொடர்பான விஷயத்தை கவர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு டிகிரி ப்ரோக்ராம் என்ன செய்யறான்னு கேட்டால், யூனிவர்சிட்டி ஆஃப் ரெஜரட்டையில் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் டெக்னாலஜி நம்ம முன்னுக்கு படித்தோம், மெட்டீரியல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. அதே மெட்டீரியல்ஸை மேனுஃபேக்சரிங் இல்லாமல், இப்போ பொலிமராக இருந்தால் பொலிமர் ஒரு மெட்டீரியல், அது தொடர்பாக அது மேனுஃபேக்சரிங் இல்லாமல் கொஞ்சம் டீப்பாக படிக்கக்கூடிய ஒரு பாடமாக என்ன செய்யுதுன்னு கேட்டால் இது இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், என்வாயன்மெண்டல் டெக்னாலஜி. இப்போ சூழல் நமக்கு தெரியும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இடெக்கில் படிச்சிருக்கு. அப்போ சூழல் தொடர்பாக நிறைய விதமான இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து இருக்குது. இப்போ அதில் கனிய வளம் பராமரிப்பு, அதே மாதிரி சரியான வளங்களை பயன்படுத்தி எப்படி சக்தி உற்பத்தி செய்கிறது. அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தன் ப்ரொவைட் சொன்ன எனர்ஜி அண்ட் என்வாயன்மெண்டல் டெக்னாலஜின்னு இருக்குது. இங்கே தனியாக அங்கே எனர்ஜியோடு சேர்த்து அந்த பார்ட் போவாங்க. இங்கே ஃபுல்லாக என்ன செய்வாங்க, என்வாயன்மெண்டலுக்குள்ளேயே போகக்கூடிய மாதிரியான ஒரு டிகிரி ப்ரோக்ராம் என்ன செய்வாங்க இங்கே ஆஃபர் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு சில வேலை நான் என்வாயன்மெண்டல் பற்றி படிக்க போகிறேன், என்வாயன்மெண்டல் ரிலேட்டடான ஃபீல்டுக்குள்ளே இன்ஜினியரிங் ரிலேட்டட் வேலைக்குள்ளே போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் வந்து இந்த உங்களுக்கு தெரிந்த மீள் புதுப்பிக்கக்கூடிய சக்தி முதல்கள் சூழலில் எப்படி பயன்படுத்தப்படுது, அதை நான் எப்படி முறையாக பயன்படுத்த போகிறேன், இந்த மாதிரியான ஃபீல்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க கேட்டால் இங்கே போகக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா உங்களுக்கு தெரியும், ஆட்டோமொபைல் டெக்னாலஜி 2 யூனிவர்சிட்டியில தான் கிடைக்குது. ஆட்டோமொபைல் டெக்னாலஜி ஒன்று யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரியில் கிடைக்குது, அடுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னால கிடைக்குது. அதே மாதிரி பாருங்க, இங்க இந்த 2 டிகிரி ப்ரோக்ராமும் கிட்டத்தட்ட 2 டிகிரி ப்ரோக்ராம், அது ஜப்புரையில் இருக்க 6 டிகிரி ப்ரோக்ராமுக்கு ஈக்குவலான டிகிரி ப்ரோக்ராம் தான் இது. ஆனால் இங்கே என்னன்னு கேட்டால், இன்னும் ஐஇஎஸ்எல் அப்ரூவல் வரலை. இங்கே என்னென்ன டிகிரி இருக்குது, ஆட்டோமொபைல் டெக்னாலஜி இருக்குது, அதே மாதிரி பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி இருக்குது. இங்கேயுமே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான விஷயங்களை வந்து நீங்கள் கவர் பண்ணக்கூடிய மாதிரி, அது தொடர்பான நாலேஜை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி என்ன செய்யும் கேட்டால் காணப்படும். சரி தானே? அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜியும் இருக்குது. இப்போ இந்த 3 யூனிவர்சிட்டிலையுமே அதே மாதிரி நான் என்னது வயம்பையை தவிர மற்ற எல்லா யூனிவர்சிட்டிலையுமே ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்பெஷலைசேஷன் வருமா இருந்தால் என்ன செய்வான்னு கேட்டால், குறிப்பிட்ட ஒரு இப்போ ஜப்பரில் எடுத்தீங்களா இருந்தால் ஒரு இயர் முடிய என்ன செய்வான்னு கேட்டால் ஸ்பெஷலைசேஷன் பிரிப்பாங்க. அதே மாதிரி இப்போ ரஜரட்டில் எடுத்தீங்களா இருந்தால் 3 செமஸ்டர் முடிய என்ன செய்வாங்க கேட்டால் ஸ்பெஷலைசேஷன் பிரிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஒவ்வொரு கன்செப்டில் அது பிரிஞ்சு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் தொடர்பான டவுட் வருமா இருந்தால், இப்போ இடெக் அல்லது ஐசிடி ரிலேட்டடான சப்ஜெக்ட் டவுட் வருமா இருந்தால், இப்போ எந்த யூனிவர்சிட்டி டிகிரி ப்ரோக்ராமில் உங்களுக்கு டவுட் இருக்குது, இப்போ உதாரணமாக யூனிவர்சிட்டி ஆஃப் ரெஜரட்டையில் தர டிகிரி ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, என்ன படிக்க போறீங்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணுமா இருந்தால் நீங்கள் போயிட்டு உங்கள் கூகுளில் அடிக்க வேண்டியதான், யூனிவர்சிட்டி ஆஃப் ரெஜரட்டா ஃபேக்கல்ட்டி ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும், அதில் ஹேண்ட் புக்குன்னு இருக்கும். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா தான் அவங்க என்னென்ன பாடம் படிக்க போகிறாங்க
அப்படிங்கிறத கூட நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணும்போது கூட உங்களுக்கு என்ன செய்யணும் கேட்டால் ஐடியா கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்தந்த விஷயங்கள் படிக்கிறாங்க, இது என்னோட ஸ்கில்லோட ரிலேட்டடாக இருக்குது, இது என்னோட இன்ட்ரெஸ்டோட ரிலேட்டடாக இருக்குது, ஆகவே நான் இந்த யூனிவர்சிட்டி போக போகிறேன் அப்படிங்கிற ஐடியா கூட உங்களுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொல்கிற விஷயம் விளங்குதா? இப்போ நான் சொல்கிறேன் தானே, இப்போ உதாரணமாக ஜப்புரையில் டிகிரி இருக்குது, அதே மாதிரி ரஜரட்டில் இருக்குது. எல்லாரும் ஜப்புரை தான் போடுறாங்க, நீங்களும் அங்கே தான் போடணும்னு இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு அந்த ரிலேட்டட் ஃபீல்டுக்குள்ள ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் இங்கே போடக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, இங்கேயுமே இந்த பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னாலையும் தராங்க, எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜின்னு தராங்க. நம்ம எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜிங்கிறது டிரெக்டாக தரக்கூடிய மாதிரி ஒரு டிகிரி ப்ரோக்ராம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னாலே இருக்குது. பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்பெஷலி எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. அப்போ எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜியில் உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே தான் என்ன வருதுன்னு கேட்டால் ஆர்டினோலேருந்து லாஜிகேட்ஸ்லேருந்து எல்லாம் வருது. இங்கே நீங்கள் என்ன படிக்க மாட்டீங்க, ஆட்டோமேஷன் எப்படி செய்யறதுன்னு படிக்க மாட்டீங்க, ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் கம்போனன்ட்ஸ் எப்படி வேலை செய்யுது, ஐசிஸ் எப்படி உற்பத்தி செய்யறது, ரொபோவை எப்படி வெல்டிங் பண்ணுறது, அந்த 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 ரொபோக்கு எப்படி அந்த ஐசி செட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே ஐசி மேனுஃபேக்சரிங்லேருந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே போகக்கூடிய மாதிரியான ஒரு பாடம் தான் என்னன்னு கேட்டால் இந்த எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி. அடுத்து பாருங்கள், இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஊவாவே இல்லை சார், இங்கேயுமே பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டிகிரியில் என்ன தராங்கன்னு கேட்டால் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் டெக்னாலஜி அப்படிங்கிறத தராங்க. எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் நம்ம பார்த்தோம், எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் பார்த்தோம். இந்த யூனிவர்சிட்டியில் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் டெக்னாலஜி அப்படிங்கிற டிகிரி ப்ரோக்ராம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இவ்வளோ தான் நமக்கு என்னன்னு கேட்டால் அந்த இடெக் ரிலேட்டடான டிகிரி. இப்போ இதில் என்னன்னா உங்களுக்கே விளங்கி இருக்கும், ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு விதமான டிகிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையுமே ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் ஏரியா இருக்குது. இப்போ அது வந்து உங்களுடைய விருப்ப தெரிவுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்ய கேட்டால் மாறுபடலாம். இப்போ சேம் ஆர்டர் ஃபாலோ பண்ணாதீங்க. சில வேளை உங்களுக்கு விருப்பம் இடெக்ல இது தான். இப்போ உதாரணம் நான் சொல்கிறேன், உதாரணம் இப்போ உங்களுக்கு ஜஃப்னாவா ஊவாவில் சேர்ந்து அவுட் வருது. இப்போ ஜஃப்னாவில் உங்களுக்கு வந்து இதை விட உங்களுக்கு கம்பைன்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் டெக்னாலஜி தான் பிடிச்சிருக்காருன்னா கொஞ்சம் முன்னுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால் போடலாம், அது பிரச்சனை இல்லை. சார் என்னன்னு கேட்டால் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கோர்சஸ் இருக்குது, நல்லா அனலைஸ் பண்ணி தான் டிகிரி ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்குவாங்க. அதனால அந்த அந்த தேவையான அனைத்து விதமான கான்செப்ட் கவர் பண்ணதாக இருக்கும். எந்த யூனிவர்சிட்டிலையுமே இங்கே மோசம் அப்படி இல்லை. இப்போ உங்களுக்கு மெடிசனும் அப்படித்தானே, ஜஃப்னால படித்தாலும் ஒரு டாக்டர் தான், கொழம்புல படித்தாலும் டாக்டர் தான், அந்த மாதிரி தான் இங்கே நீங்கள் என்ன செய்வீங்க கேட்டால் அந்த டிகிரி ப்ரோக்ராம் எல்லா யூனிவர்சிட்டிலையுமே அந்த ஸ்டாண்டர்ட் ஒன், அதுக்கான ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது. கட்டாயம் 120 கிரெடிட் கவர் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் ஒன்று என்ன செய்யும் கேட்டால் காணப்படக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே தானே? ஓகே. இந்த இடெக் ரிலேட்டடான கோர்ஸில் ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க கையை வைத்தவங்க பார்ப்போம். டிரெக்டாக பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, அப்படி ஏதாச்சும் இருக்குமா இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி மெசேஜ் ஏதாச்சும் போடுங்க. கேட்குறதுனால கேட்கலாம், இல்லைன்னா நான் ஐசிடிக்குள்ளே மூவ் பண்ணுவேன். அப்படி யாருக்கும் இருக்கீங்களா? ஓகே, நான் பேசுகிறது விளங்குதுன்னு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க. நான் பேசுகிறது கிளியராக கேட்குது, அந்த மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க. யார் சரி ஒரு எனக்கு டிரெக்ட் மெசேஜில் மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க, பேசுகிறது கிளியராக கேட்குதான்னு. கேட்கலையா? யார் சரி ஒருக்கா அந்த ஜூம் சேட்டில் மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க. குல்நாஸ், நான் பேசுறது கேக்குதா? குல்நாஸ், கேக்குதுண்ணா. ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்களா, அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்த டிகிரி ப்ரோக்ராம் யாருக்கு ஆஃபர் பண்ணுவான்னு கேட்டால் டெக்னாலஜி ஸ்ட்ரீமில், அதாவது பயோசிஸ்டம் டெக்னாலஜி, சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, அதோட ஐசிடியை 3வது தெரிவாக செஞ்ச மாணவர்கள், அதே மாதிரி இன்ஜினியரிங் டெக்னாலஜி, சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, அவங்களோட 3வது தெரிவாக ஐசிடியை தெரிவு செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டிஸில், யூனிவர்சிட்டியில் இருக்கிற டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டிஸில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற 9 யூனிவர்சிட்டியில் வழங்கக்கூடிய ஒரு ஆஃபர் தான் இது. இப்போ இதுல இருந்து இந்த 1023 அப்படிங்கிறது இடெக் பிடெக்ல யாரெல்லாம் ஐசிடி படிச்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே என்ன செய்யலாம்னு கேட்டால் இந்த டிகிரி ப்ரோக்ராம்குள்ள என்டர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன செய்யுதுன்னு கேட்டால் காணப்படுது. அப்போ இது வந்து 2 பேருக்குமே உள்ள வாய்ப்பு. சரி, இப்போ என்னன்னு கேட்டால் இப்போ செட் ஸ்கோர் வந்து காமனாக தான் பார்ப்பாங்க. இப்போ 2 பாயிண்ட் ரிக்வயர்ட் இருக்கா இருந்தால் இப்போ உங்களுக்கு தெரியும், சில வேலை இடெக்கில் செய்கிற ஸ்டூடெண்ட்ஸை விட பிடெக்கில் செய்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட. இப்போ இடெக்கில் நான் உதாரணம் சொல்கிறேன், ஐலண்ட் ஃபர்ஸ்ட் செட் ஸ்கோர் வந்து 3.2 இருந்தால் பிஎஸ்டியில் இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு 2.98. ஆனால் அப்போ அதுக்கு தனி பிஎஸ்டி ஆக்களுக்கு இவ்வளோ செட் ஸ்கோர் அப்படியெல்லாம் இல்லை, டிரெக்டாக ஒரே அளவு செட் ஸ்கோர். இப்போ லோ ஃபேக்கல்ட்டி அதுக்கு வந்து எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் அப்ளை பண்ணலாம், ஓவரால் ஒரே செட் ஸ்கோர் தான். அந்த மாதிரி ஓவரால் ஒரே செட் ஸ்கோர் தான். யாருக்கு அந்த குறித்த இது
பூரணமாக்கப்பட்டிருக்குதோ அவங்க என்ன செய்யலாம் கேட்டால் அப்ளை பண்ணி போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுலேயுமே 9 யூனிவர்சிட்டிஸில் தராங்க, நிறைய விதமான ஸ்பெஷலைசேஷன் தராங்க. சாஃப்ட்வேர், அனிமேஷன், நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே இந்த ஐடி ஃபீல்டில் போகக்கூடிய ஆட்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு பாடம் தான் இது. நல்ல ஸ்கோப் இருக்குது. இங்கே இந்த டிகிரி ப்ரோக்ராம்ஸ்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐசிடி ஸ்கில் இருக்குது, ஐசிடி ஸ்கில்லை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறேன், ஐசிடி ரிலேட்டடான ஃபீல்டில் என்னோட ஃபியூச்சரை நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற ஐடியா இருக்க ஆட்கள் எல்லாமே என்ன செய்யலான்னு கேட்டால் நேரடியாக இந்த யூனிவர்சிட்டி கோர்சஸ்க்கு என்ன செய்யலான்னு கேட்டால் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஐசிடி ப்ரோக்ராமுக்கு. பார்த்தீங்களா இருந்தால் இதுலேயுமே இப்போதைக்கு இருக்கும் வரைக்குமே நல்ல டிமாண்ட் இருக்குது. இப்போ ஓவரால் நல்ல செட் ஸ்கோர் எடுத்தவங்க ஐலண்ட் சூப்பர் மெரிட்டில் இருக்கிற ஆட்கள் எதுக்கு வருவாங்க கேட்டால் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரைக்கு வருவாங்க. இங்கே வந்து 3 விதமான டிகிரி ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, நெட்வொர்க் டெக்னாலஜி, மல்டிமீடியா டெக்னாலஜி. உங்களுக்கு சாஃப்ட்வேர்னா தெரியும், அதாவது ஒரு மென்பொருளை உருவாக்குறது, கோடிங் அந்த சைடோட போகும். நெட்வொர்க்கிங்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டடானது, வயர்லெஸ் கம்யூனிகேஷன், வயர் கம்யூனிகேஷன். உங்களுக்கு தெரியும் இப்போ நெட்வொர்க்கிங்கில் தான் என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஒரு தரவு இப்போ உங்களுக்கு நான் பேசுகிறது உங்களுக்கு அங்கே வந்து சேருதாருன்னா அது ஒரு வகையான நெட்வொர்க்கிங் தான், வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஒன்று நடக்குது. இப்போ அது தொடர்பான பாடங்களை கவர் பண்ணக்கும், அது தொடர்பான அந்த இண்டஸ்ட்ரிக்கு போகக்கூடியமான ஒரு வாய்ப்பு தான் என்னன்னு கேட்டால் நெட்வொர்க் டெக்னாலஜி. மல்டிமீடியா டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்களா அது வந்து டிசைன் சம்மந்தமானது, வெப் டிசைனிங்காக இருக்கலாம். அதே மாதிரி இந்த உங்களுக்கு தெரியும் இப்போ பெரிய விதத்தில் எடிட்டிங் எல்லாம் இருக்குது. இப்போ சும்மா நோம்பல் இல்லாமல் பெரிய இது படங்கள் எல்லாம் பெரிய விதமான எடிட்டிங் ஃபீல்டுக்குள்ளே போகிறது. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும் சாஃப்ட்வேர் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அவருக்கு லோகோ ஒன்று தேவையாக இருந்தால் அதை கொஞ்சம் டிசைன் பண்ணி எடுக்க வேண்டிய தேவை வரும். அந்த மாதிரியான ஃபீல்டுக்குள்ளே வரக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் அந்த மல்டிமீடியா டெக்னாலஜி படிக்கிறவங்க என்ன செய்வாங்க கேட்டால் வருவாங்க. இதுவுமே அப்படித்தான். ஆஃப்டர் 2 இயர்ஸ் இப்போ நீங்கள் 4 செமஸ்டர் முடித்த பிறகு 3 செமஸ்டர் ஜிபிஏவை வச்சு என்ன செய்வாங்க கேட்டால் உங்களுடைய தேர்ட் இயரில் என்ன செய்வாங்க கேட்டால் இந்த ஸ்பெஷலைசேஷனுக்கு பிரிப்பாங்க. உங்களுடைய தேர்ட் இயரில் என்ன செய்வாங்க கேட்டால் இந்த ஸ்பெஷலைசேஷனுக்கு பிரிப்பாங்க. உங்களுடைய ஜிபிஏவும் உங்களுடைய ப்ரெஃபரன்ஸை வச்சு என்ன செய்வாங்க கேட்டால் நெட்வொர்க் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் டெக்னாலஜி அந்தந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். இப்போ உதாரணமாக எங்களோட சூப்பர் சீனியர்ஸில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் நேரடியாக ஜிபிஏ வச்சு பிரித்தாங்க. எங்களோட சீனியர்ஸில் விருப்ப தெரிவு யார் யார் என்னென்ன கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரிஞ்சு போணுச்சு. க்ரௌட் சரியாக கேட்டிருந்தா அதுக்கேற்ற மாதிரி போகக்கூடிய மாதிரி என்ன செய்யணும் கேட்டால் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் இதை நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்பு அந்த மாதிரி ஒரு சில யூனிவர்சிட்டி என்ன செய்யறாங்கன்னா டிரெக்டாக பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு தான் தராங்க. ஆனால் அவங்க என்னத்தை படிப்பீங்க அங்கேயுமே என்ன ஸ்பெஷலாக போகும்னு கேட்டால் இந்த ப்ரோக்ராம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போகும். ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான டிகிரி தான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்புல ஆஃபர் பண்ணுறது. ஆனால் இங்கே என்னன்னு கேட்டால் உங்களுடைய டிகிரி ப்ரோக்ராமில் அந்த மென்ஷன் ஆகி வராது. இங்கே நீங்கள் ஒரு அந்த தனிப்பட்ட அந்தந்த ஏரியாக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும். நான் சாஃப்ட்வேர்க்குள்ளே போகிறேன்னா, நான் நெட்வொர்க்குள்ளே போகிறேன்னா, நான் மல்டிமீடியாக்குள்ளே போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த தனிப்பட்ட தெரிவுக்குள்ளே போகலாம். உங்கள் டிகிரிலையும் அது மென்ஷன் ஆகி வரும். இங்கே அப்படி சாய்ஸ் இல்லை. யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்புல சாய்ஸ் இல்லை. அதே மாதிரி உங்களோட டிகிரி டிரெக்டாக எப்படி வரும்னு கேட்டால் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி BICT ஸ்பெஷல்னு மட்டும் வரும். ஸ்பெஷல் எதுலன்னு சொல்லி வராது. இப்போ இதில் பெனிஃபிட்டும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இப்போ அட்வான்டேஜஸ் நீங்கள் சொல்லி பார்த்தீங்களா போகலாம், உதாரணமாக எந்த ஃபீல்டுக்குள்ளே வேணாலும் போகலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இப்போ குறிப்பிட்ட இந்த தகமையோடு எதிர்பார்க்குறாங்க, இப்போ இதுக்குள்ளே போகணும் உங்களோட எய்ம் இருக்குது அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல என்ன செய்யணும் கேட்டால் மாற்றம் வரும். இப்போ கொஞ்ச நாளாக என்ன செய்கிறான்னு கேட்டால் யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியை கொஞ்சம் யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்புக்கு முன்னுக்கு போடுறாங்க. இப்போ ஐசிடி ஜப்பர டிகிரிக்கு அப்புறம் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனிய டிகிரிக்கு கொஞ்சம் டிமாண்ட் கூடவா இருக்குது. இவ்வளோ நல்ல ஜப்பர கொழும்பு கேலனின்னு போட்டாங்க. இப்போ நீங்கள் சும்மா தேடி பார்த்தீங்களா இருந்தால் ஒரு சிறிய அளவிலான மாற்றங்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டால் கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியில் தர டிகிரி ப்ரோக்ராம் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்பை விட ஸ்பெஷல் வரனால. அப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனிலையும் அதே மாதிரி தான் ஜப்பரையில் தர 2 டிகிரி டிரெக்டாக வருது, சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம் டெக்னாலஜி, அதே மாதிரி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் டெக்னாலஜின்னு வருது. ரெண்டுமே ஒரே டிகிரி ப்ரோக்ராம். இங்கே மல்டிமீடியா இருக்குது யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரையில். யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் கேம்ஸ் அண்ட் அனிமேஷன் அப்படிங்கிற மாதிரி போகுது. இப்போ உதாரணமாக நீங்கள் கேம்ஸ் விளாண்டுருப்பீங்க, பப்ஜியாக இருந்தால் அது ஒரு அனிமேஷனில் தான் உருவாக்கியிருக்கிறாங்க. அது ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது தானே. அந்த தொடர்பான படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியாக்கு போடலாம். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுர டிகிரியில் நீங்கள் முடிச்சுட்டு அங்கே உள்ளவங்களுக்கு வந்து இப்போ ப்ரைவேட் கேம்பஸ்லேயுமே ஸ்ரீலங்காலையுமே என்ன செய்கிறாங்க கேட்டால் மாஸ்டர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நான் அதே மாதிரி எங்களுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் சொல்ல மாறேன்ட்டு, இந்த ஜப்புரையில் இருக்கிற இந்த 6 டிகிரியில் இந்த பேச்சுலர் ஆஃப் ஜியோ டெக்னாலஜி இருக்குது, இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஸ்பெஷல் இன் ஜியோ டெக்னாலஜி, இதுக்கு நீங்கள் மாஸ்டர்ஸ் பேராதேனியில் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த டிகிரி ப்ரோக்ராம்க்கு மாஸ்டர்ஸ், மற்றதுக்கெல்லாம் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்கு போக வேண்டி வரும். மாஸ்டர்ஸ்க்கு ஃபாரின் கண்ட்ரிக்கு போக வேண்டி வரும்.
நிறைய பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டிகிரியில் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் தான் மாஸ்டர்ஸ் இருக்குது. ஆனால் ஜியோ டெக்னாலஜிக்கு நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால், அந்த ஜிஐஎஸ்னு சார் உங்களோட இன்ட்ரடக்ஷனில் சொன்னார் தானே, அவங்களோட மாஸ்டர்ஸ் இருந்தானே, மாஸ்டர் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் இந்த ஜியோ டெக்னாலஜி படிக்கிறார்கள் போகலாம். அப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், இங்கேயே படித்து உங்களுக்கு லெக்சரிங் போக ஐடியா இருக்குது. இது உண்மையாலுமே நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இப்போலாம் நான் இப்போ வந்து ஒரு 4 வருஷம் ஜப்புரைக்கு இப்போ தான் ஒரு 2 பேட்ச் அவுட் ஆகியிருக்காங்க. இந்த வருஷம் தான் 2வது பேட்ச் அவுட் ஆக போகிறாங்க. அவுட் ஆகிட்டாங்க. நம்ம கிராஜுவேஷன் முடியலை. இப்பயுமே நல்ல டிமாண்ட் கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்குது. இதுக்குமே நான் செதுக்கிட்டால் மாஸ்டர் ஸ்ரீலங்காவில் இருக்குது. அதே மாதிரி இந்த பிஐசிடி யூனிவர்சிட்டி ஆஃப் ஜவஹர்தனப்பள்ளியில் கவர் பண்ணுறதுக்குமே என்னன்னு கேட்டால் சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் போதும் ஸ்லிட்டில் என்ன செய்தால் மாஸ்டர்ஸ் இருக்குது. அப்போ முடிச்சுட்டு நல்ல ஜிபிஏல லெக்சரிங் ட்ரை பண்ணுற ஐடியா இருக்க ஆட்களுக்குமே இந்த ஜப்புரையில் உள்ள டிகிரி வந்து ஒரு ஆஃபராக இருக்குது. சரிதானே? அப்போ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் அந்த மாஸ்டர்ஸ்க்கு ஸ்பெஷலைசேஷன் போகிறதுக்கு இப்போ இந்த டிகிரி வந்து கொஞ்சம் நல்ல. அதனால தான் நான் சொல்கிறேன், சில வேலை கிளனி வந்து முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் காரணமும் அதுதான். சரிதானே? அடுத்து பார்த்தீங்களா இருந்தால் யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனும் இங்கேயுமே சாஃப்ட்வேர் டெக்னாலஜி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் ரஜரட்டை இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டிரெக்டாக என்ன செய்கிறான்னு கேட்டால் பிஐசிடி டிகிரி மட்டும் தராங்க. இதுலேயுமே கொழும்புல மாதிரி போகுது. யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியாவும் அப்படித்தான், யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்டனும் அப்படித்தான். ஈஸ்டன்கிறது வந்து உங்களோட சீனியர்ஸ்க்கு தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. சீனியர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்டெக் எடுத்தாங்க. இப்போ நீங்கள் தான் அந்த ஐசிடி டிகிரிக்கு போவீங்களா இருந்தால் நீங்கள் தான் செகண்ட் பேட்ச். நல்ல கிட்டத்தட்ட நல்ல ரேங்க் இருக்க ஆக்களுக்கு கிடைக்கும். 70 72 ரேங்க் 75 ரேங்க் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஆக்களுக்குமே என்ன செய்ய கிடையாது, இதில் கிடைக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிதானே? ஆனால் இந்த பார்த்தீங்களா, அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஈஸ்டர்னில் இங்கே வந்து என்ன செய்யலாம், இடெக் டிகிரி இல்லை ஐசிடி டிகிரி இருக்குது. இங்குள்ள டிகிரி கொஞ்சம் நல்ல வேர்த்தானது. இப்போ உதாரணம் அப்படின்னா எப்படி சொல்கிறேன், இப்போ வளமையாக போடக்கூடிய ஆர்டர் படி பார்த்தாங்களா இருந்தால் ஜப்புரை போடுவாங்க, கொழும்பு போடுவாங்க, கெலனி போடுவாங்க, ருக்குனு போடுவாங்க, அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்டர்ன் போடுவாங்க. சிலர் வந்து ஐசிடிக்கு கெலனிக்கு அப்புறமே எதை போட்டுருவாங்கன்னு கேட்டால் சவுத் ஈஸ்டர்னை போட்டுருவாங்க. இப்போ மற்றதுக்கெல்லாம் முன்னுக்கு என்ன செய்வாங்க, சவுத் ஈஸ்டர்னை போட்டுருவாங்க. ரீசன் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன், இந்த மீடியா அண்ட் அனிமேஷன். இப்போ நம்ம படிச்சு வந்தோன்னே முன்னுக்கு சொன்னேன் தானே, அதாவது ஜப்ரையில் என்ன செய்கிறாங்க கேட்டால் நீங்கள் மீடியா மல்டி மீடியான்னு ஒன்று படிப்பீங்க, கெலனியில் அனிமேஷன் ஒன்று படிப்பீங்க. கிட்டத்தட்ட அதோட கம்பினேஷன் மாதிரியான ஒரு சப்ஜெக்ட். இப்போ என்னன்னு கேட்டால் இப்போ கம்பைன் ஆகும் பொழுது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா குறையும். அதுதான் விஷயம். அப்போ தான் அது தொடர்பான விஷயத்தை கவர் பண்ணீங்க. மற்றபடி ஜப்புரையிலையும் கெலனியிலையும் இருக்கிற அதே சாஃப்ட்வேர் டெக்னாலஜி நெட்வொர்க் டெக்னாலஜி என்ன செய்யுங்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஈஸ்டர்னில் கவர் ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஊவா வெல்ல செய்யல இங்கேயும் கவனிச்சு கொள்ளுங்க. நீங்கள் 4வது இயரில் என்ன செய்வீங்க கேட்டால் பிரிவீங்க. பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லியும் சாஃப்ட்வேர் டெக்னாலஜியும். பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, நீங்கள் படிச்சிருப்பீங்களே, ஐசிடியில் எப்படி பிஸ்னஸ் தாக்கம் செலுத்துது, அதுக்குள்ளே ஏஐ எப்படி கொண்டு வரலாம், அந்த மாதிரி ஸ்பெஷல் ஆகுவீங்க. ஆனால் உங்கள் டிகிரியில் என்ன செய்யப்படாதுன்னு கேட்டால் மென்ஷன் பண்ணப்படாது. உங்கள் டிகிரி வந்து டிரெக்டாக பிஐசிடின்னு சொல்லி வரும். இந்த ஸ்பெஷல் நீங்கள் அந்த ஏரியாவில் தான் ஸ்பெஷல் படிச்சிருப்பீங்க, என்ன செய்யப்பட மென்ஷன் பண்ணப்படாது. இன்னொன்று, இந்த ஐசிடி ஆக்களுக்கு ஒரு பெனிஃபிட். இப்போ நான் அங்கே பார்க்குறேன் இண்டஸ்ட்ரிக்கு போனவங்கள, அதே மாதிரி இன்டர்ன் போன ஆக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசும்போதும் பார்க்கும்போதும் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ உதாரணமாக இடெக் டிகிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமொபைல் படித்தா போய்ட்டு கட்டாயம் கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்ய முடியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் முடிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு நெட்வொர்க்கிங்கில் ஸ்கில் இருக்குது, நீங்கள் தேடி படிச்சிருக்கீங்களா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், வேலை செய்யலாம். அப்படி வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி பொசிஷனில் இருக்கிற ஆக்கள் இப்போ நம்ம எங்களோட யூனிவர்சிட்டி அந்த ஓரியன்டேஷன் டைமில் வந்து பேசும்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் டைரெக்டாக சாஃப்ட்வேர் டெவலப்பிங்கெல்லாம் போகிறீங்க, இப்போ உங்களுக்கு நீங்கள் படித்தது நெட்வொர்க்கிங் தான், ஆனால் உங்களுக்கு ஸ்கில் இருக்காருன்னு என்ன செய்யலாம் கேட்டால் இதில் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கான ஐசிடியில் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. ஆனால் ஐசிடி அப்ளை பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் உங்களோட செல்ஃப் ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கொள்ளணும். இப்போ நீங்கள் ஏஐயை ரெஃபர் பண்ணியே ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குற மாதிரி இருப்பீங்களா? நான் யூனிவர்சிட்டி போயிட்டு சொல்கிறேன், ஏஐயை ரெஃபர் பண்ணி தான் நீங்கள் இருக்க போகிறீங்க, ஏஐ கிட்ட தான் நீங்கள் படிச்சுட்டே இருக்க போகிறீங்க அப்படின்னா இன்னொரு ஏஐ உங்களுக்கு கிரியேட் பண்ண வேண்டி வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க? சொல்ற விஷயம் விளங்குதா? அதனால நல்ல ஸ்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள பாருங்க. ஐசிடி போற ஆக்கள் நல்ல வாக்கன் இருக்குது உங்களுக்கு. என்னது, நல்ல ஸ்கில் ஒன்று இருக்கு மாறல. இவ்வளோ தான் இடெக் ஆக்களுக்கு டிரெக்டா வரக்கூடிய டிகிரி ப்ரோக்ராம்ஸ். அது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அதில் ஒரு 9 யூனிவர்சிட்டி இருக்குது, இதில் ஒரு 9 யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி கவனிங்க, இடெக் அண்ட் பிடெக் ஆக்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய சில காமன் கோர்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இந்த இடெக் ஆக்களுக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய ஒரு இழப்பு என்ன அப்படின்னு கேட்டால், இடெக் ஆக்களுக்கு கோர்ஸ் சரியான மாதிரி குறவு. உங்களுக்கு தெரியும், இடெக்கும் பிடெக்கும் தான் புதுசாக வந்தனால கோர்ஸ் செலெக்ஷன்ஸ் ஏரியா வந்து குறவு. இப்போ மற்றவங்களுக்கு வந்து செலெக்ஷன்ஸ் கூட, நமக்கு கொஞ்சம் செலெக்ஷன்ஸ் குறவு. இப்போ அதில் இந்த இடெக் ஆக்களுக்கு இந்த மாதிரி இடெக்கும் பிடெக்கும் அந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி கம்பஹா விக்ரமாராய்ச்சியில் இருந்த சில கோர்சஸ் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நேரடியாக நமக்கு வரக்கூடிய கோர்சஸ் நிறைய இருக்குது. பயோமெடிக்கல் டெக்னாலஜிலாம் டிரெக்டாக இடெக் ஆக்கள் போகக்கூடிய ஒரு பாடம்.
இந்த மாதிரி வந்து அது ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட்டும் நல்ல ஒரு கோர்ஸ். அது இந்த வர ஆர்ட்ஸுக்கும் காமர்ஸ்க்கு மட்டும். அப்படின்னா என்னன்னு கேட்டால், அந்த ஒரு போன வருஷமா அதை மாற்றிட்டாங்க. ஆர்ட்ஸுக்கும் காமர்ஸ்க்கு மட்டும் என்ன செஞ்சான்னு கேட்டால் வரையறுத்துட்டாங்க. இதை தாண்டி உங்களுக்கு நிறைய விதமான ஸ்பெஷலைசேஷன் போக முடியும். இப்போ இடெக்னு எடுத்தீங்களா இருந்தால், நான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸில் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறீங்க. உங்களால் போயிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒன்று செஞ்சு காட்ட முடியும். உதாரணமாக ஐஜம் செஞ்சு காட்ட முடியும், உங்களுக்கு இந்த டிப்ஸ் அடிச்சு காட்ட முடியும். அந்த மாதிரியான இ- இயலுமை இருக்குமா இருந்தா ஸ்போர்ட்ஸ்ல நீங்க ஏற்கனவே அஹ், கொஞ்சம் தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கிறீங்களா, ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து இடெக் ஆக்களுக்கு போகக்கூடிய ஒரு காமன் கோர்ஸாக இருக்குது. அப்போ நீங்கள் அதில் என்ன செய்வீங்க, இப்போ ஆப்டிடியூட் பாஸ் பண்ணீங்களா இருந்தால் நிறைய யூனிவர்சிட்டியில் இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயவர்தனபுர, யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியா, யூனிவர்சிட்டி ஆஃப் சப்ரகம்பு, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்டர்ன்ல என்ன செய்றாங்க கேட்டால் இந்த ரிலேட்டடான ஃபீல்டில் என்ன செய்றாங்க கேட்டால் கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி தம்பி நீங்கள் பார்க்கலாம், சில காமன் கோர்சஸ் இருக்குது. இப்போ அதை தாண்டி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு ஒரு கோர்ஸ் இருக்குது தம்பி. ஐசிடி யாரெல்லாம் தெரிவு செஞ்சாங்களோ அவங்க எல்லாமே என்ன செய்யலாம்னு கேட்டால் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். யாரெல்லாம் ஐசிடியை ஒரு பாடமாக தெரிவு செஞ்சாங்களோ, அட்வான்ஸ் லெவலில் ஐசிடியை யாரெல்லாம் ஒரு பாடமாக தெரிவு செஞ்சாங்களோ அவங்க அவ்வளோ பேருமே என்ன செய்ய முடியும்னு கேட்டால் இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற டிகிரி ப்ரோக்ராம்க்கு என்ன செய்ய முடியும்னு கேட்டால் அப்ளை பண்ண முடியும். என்ன ஒரு பெனிஃபிட் இதில் அப்படின்னு கேட்டால், இதுவுமே கிட்டத்தட்ட ஐசிடி ரிலேட்டடான ஃபீல்டு. இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயவர்தனபுரியில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நல்ல டிமாண்ட் உள்ள கோர்ஸாக என்ன செய்ய கேட்டால் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொரு ஃபோட்டோன்னு இன்செர்ட் பண்ணுறேன், எனக்கு போட எழுமோ தெரியல. ஓகே, கவனிங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் போகக்கூடிய காமன் கோர்சஸ், முகாமைத்துவ கற்கைகள். இது வந்து இதுவுமே நல்ல டிமாண்ட் இருக்குது. உதாரணமாக நீங்கள் போடும் பொழுது இது கொஞ்சம் சர்ச் ஸ்கோர்லாம் பார்த்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பார்த்து இதை பற்றி கொஞ்சம் வெப்சைட்டில் தேடுங்க. அதை ஃபுல்லாக அதை பற்றி சொல்ல முடியாது, அதை கொஞ்சம் தேடுங்க, அதை பாருங்கள். அது மாதிரி ஐடி, இப்போ நீங்கள் டிரெக்டாக எடுக்க போகிறது ஐசிடி டிகிரி தானே. அது இல்லாமல் ஐடி, பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஐடி அப்படிங்கிற டிகிரி நிறைய யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்குமே என்ன செய்யலாம் கேட்டால் அப்ளை பண்ணலாம். அந்த சமாதான முரண்பாடுகள் தீர்த்து இது காமன் கோர்சஸ். சில வேளை அந்த அஹ், இந்த இதுக்குள்ளே போவாங்கன்னு கேட்டால் அவங்கெல்லாம் அந்த நீதவான் நீதிமன்றம் அதுக்குள்ள போறதுக்கு, அதுக்குள்ள ப்ரொசீடியர் போறதுக்கான வேலைகள் இருக்குது. விளையாட்டு விஞ்ஞான முகாமைத்துவம், இது மூணுமே அப்டிடியூட் கோர்ஸ். ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், இது மூணுக்குமே யாரெல்லாம் கேர்ள்ஸோ பாய்ஸோ யாரெல்லாம் சர்டிஃபிகேட் ஒன்று வச்சிருக்கிறீங்க, ஸ்போர்ட்ஸில் நல்லா ஏழோ டைமில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க, இப்போ போயிட்டு எனக்கு ஆப்டிடியூட் செஞ்சு காட்ட முடியும் ஐடியா இருக்குமா இருந்தால் அவங்க என்ன செய்யலாம் கிட்ட போகலாம். இந்த ஆப்டிடியூட் கோர்ஸ் அப்ளை பண்ணுற ஆக்கள் இடெக்காக இருக்கலாம், பிடெக்காக இருக்கலாம், கட்டாயம் என்ன செய்ய பாருங்க அப்படின்னு கேட்டால் ஆப்டிடியூட்குள்ள தனி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருக்கணும். யூஜிசிலையும் அப்ளிகேஷன் போட்டிருக்கணும். இப்போ நீங்கள் எல்லாம் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுவீங்க தானே, அது இல்லாமல் ஆப்டிடியூட்க்குன்னு தனியாக லிங்க் வரும். நிறைய குரூப்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த குரூப்ஸில் என்ன செய்யுங்க, இல்லாட்டி இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்தீங்களா, அது எப்படி அதுக்கான லிங்க் இருக்கும், அதில் அப்ளை பண்ணி இருக்கணும். அதே மாதிரி இந்த பாருங்கள், ஃபேஷன் டிசைனிங் இருக்குது, நவராகரிகம் இருக்குது, வடிவமைப்பு இருக்குது, கைத்தொழில் தகவல் தொழில்நுட்பம், இதுவுமே ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். ஐசிடியோட ரிலேட்டடான கோர்ஸ். மற்றபடி இது எல்லாமே உங்களுக்கு காமன் கோர்சஸ். இந்த பாருங்க, சில வேலை இங்கிலீஷ்ல நல்ல ரிசால்ட்ஸ் இருக்குமா இருந்தால் ஆங்கிலத்தை 2ஆம் மொழியாக கற்பித்தல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயவர்தனபுரையில் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் ஃபீல்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு இப்போ தெரியும். டிரான்ஸ்லேஷன்ங்கிறது நிறைய இடங்களில் முக்கியம். இப்போ நம்ம ஜனாதிபதி வேற ஒரு நாட்டுக்கு போறாரு, அவருடைய மொழிகள் அந்த பரிமாற்றிக் கொள்றதுக்கு அந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன் தேவைப்படும் பொழுதுனா இந்த டிரான்ஸ்லேஷன் ஸ்டடிஸ் தேவைப்படுது. இந்த மாதிரியான பாடம் இருக்குது. அதே மாதிரி யாருக்காச்சும் இந்த திரைப்படம் இது தொடர்பான இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தால் நீங்கள் எதுக்கு போகலாம் கேட்டால் திரைப்படமும் தொலைக்காட்சி கட்சிகள், இவங்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. இது ஸ்ரீலங்காவில் எடுக்கிற படங்களாக இருக்கலாம், அரசு சார்பில் உருவாக்கப்படுற வீடியோஸ், அந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே இந்த டிகிரி முடிச்ச ஆக்கில் எடுப்பாங்க. ஆனால் என்னன்னு கேட்டால் சிங்கள மீடியமில் போகக்கூடிய ஒரு டிகிரி ப்ரோக்ராம். இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா படிச்சு கொள்ளலாம். அது அவ்வளோ பெரிய ஒரு எஃபர்ட் என்ன செய்யுதுன்னு கேட்டால் உங்களுக்கு தராது. அது மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. பிரைமரி எஜுகேஷன், நீங்கள் அந்த சயின்ஸ், இங்கிலீஷ், மேக்ஸ் எல்லாம் குவாலிஃபிகேஷன் இருப்பீங்களா அந்த லெவலில் பிரைமரி எஜுகேஷன் போடலாம். பிரைமரி எஜுகேஷனும் சிங்கள மீடியம் கோர்சஸ் தான் இருக்குது. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ன சொல்லலாம் கேட்டால் இந்த இடெக் ஆட்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் ப்ரோக்ராமாக இருக்குது. இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் நினைக்கிறேன் ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து நாங்கள் என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு செட் ஸ்கோர் இருக்கும், உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்க. இன்னொரு காமன் விஷயம் என்னன்னு கேட்டால், எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. 3 இயர்ஸில் இருக்கிற அவ்வளோ பேர் என்ன செய்யிட்டா அப்ளை பண்ணுங்க. சில சந்தர்ப்பங்களில் அப்பீல் போட்டு வர்றதுக்கு, அப்பீல் இந்த செகண்ட் ஃபார்ம் இருக்குது தானே, அந்த ஒர்க் அண்ட் சார் சொன்னார் தானே, ஒரு யூனிவர்சிட்டி கிடச்சி திருப்பி வரலாம் திருப்பி வரலாம் திருப்பி வரலாம், அப்படி வந்து இந்த நம்ம நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட்லேயே கிட்டத்தட்ட 5வது வேக்கண்ட்ல என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால்
ஈஸ்டர்ன் ஐசிடி கிடைச்சி, வவுனியா ஐசிடி கிடைச்சி, சப்ரகமும் ஐசிடி போறதுக்கான வாய்ப்பு என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டா கிடைச்சிருக்குது. 5வது வேக்கண்ட்ல சப்ரகமா ஈடி போறதுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன் கிடைச்சிருக்கு. அப்ப சில வேளை இப்ப ஐசிடியோட அந்த இடத்துல நல்லமா படுது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமாறுனா கிடைக்கலாம். ஆகவே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்க அடுத்தடுத்து என்ன செய்யலாம்னு கேட்டா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, இல்லாட்டி கிடைக்கலனா கூட செகண்ட் ஃபார்ம் கால் பண்ணும்போது அதுக்கு அப்ளை பண்ண என்ன செய்யும் கேட்டா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களா இருந்தா திருப்பி செகண்ட் ஃபார்ம்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சில வேளை உங்களுக்கு ரிலேட்டடான கோர்சஸ் கிடைக்கலாம். கவர்மெண்ட் படி மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டா இந்த 3 தான். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்ல ஒரு கோர்ஸ், நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ 3 இயர்ஸ் இருக்குமா இருந்தாலும் அப்ளை பண்ணி பாருங்க. சில வேளை நீங்கள் ஆப்டிடியூட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரன்னிங் ஏலும், ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் இப்போ கிரிக்கெட் ஃபுட்பால் ரிலேட்டடாக ஏதாச்சும் நல்லா ஏலும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம் கேட்டால் அதுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடெக் பிடெக் எல்லா ஸ்ட்ரீமுக்கும் ஒரு காமனான விஷயமாக இருக்கும். இவ்வளோ தான் என்னுடைய விஷயம். குருநாஸ் முடிய அவங்க பிஎஸ்டி பற்றி சொல்லுவாங்க. அவங்க யூனிவர்சிட்டி ஸ்ரீ ஜெயவர்தன பள்ளி உள்ளவங்க. அவங்க முடிய ஏதாச்சும் டவுட் இருக்குமா இருந்தால் நான் கிளியர் பண்ணி விட்டுறேன். குருநாஸ் ஸ்டார்ட் பண்ண குருநாஸ். ஈட்டேக்காக்கள் லீவ் ஆகாதீங்க. இது முடிய ஏதாச்சும் டவுட் இருக்கு, ஜெனரல் டிஸ்கஷன் ஏதாச்சும் தேவையா இருந்தால் அதை பார்க்கலாம். ஓகே, குட் ஈவினிங். எல்லாரும் இடெக் சம்பந்தமான ஒரு அறிமுகம், மற்றது எப்படி கோர்சஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்றத அண்ணா சொல்லியிருந்தாரு. நான் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹ் விளங்குதானே பேசுறது? விளங்குது குருநாஸ். தேங்க்யூ. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பயோசிஸ்டம்ஸ் டெக்னாலஜி அப்படின்றது வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது பிடெக் அப்படின்றது வந்து ஒரு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக இது ஒரு சமகாலத்துல நடைமுறையில இருக்கிற ஒரு டெக்னாலஜி சம்பந்தமான ஒரு இது. அப்ப இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து நிறைய கோர்சஸ் இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட நாங்க சொல்லுவோமா இருந்தா ஒரு 17 கோர்சஸ் மாதிரி இந்த பிடெக் குழுக்கு வெவ்வேறு யூனிவர்சிட்டியில ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதுகள் சம்பந்தமான ஒரு அறிமுகம் இல்லாம நான் ஒரு கோர்ஸை செலக்ட் பண்றதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்ப நான் அது சம்பந்தமான ஒரு அறிமுகம் உங்களுக்கு தரேன். இப்ப எது டவுட்ஸ் இருக்குமா இருந்தா இடையில நீங்க ஸ்டாப் பண்ணி கேட்கலாம். இது எல்லாமே நாங்க எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு அறிமுகம். அதாவது உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் தானே, இப்ப ஜெயவர்தனபுரைக்கு போகணும், மொரட்டுவ போகணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கும் தானே. ஒண்ணு வந்து உங்களோட ட்ரீம்க்கான கோர்ஸ் இருக்க இதை நீங்க செலக்ட் பண்ணலாம், அல்லது வந்து உங்களோட ஜெட் ஸ்கோர்க்கானதை செலக்ட் பண்ண முடியும். அப்ப இன்னைக்கு நான் இந்த செஷன்ல உங்களுக்கு சொல்லி தர போற விஷயங்கள் வந்து பயோசிஸ்டம்ஸ் டெக்னாலஜி சம்பந்தமா யூனிவர்சிட்டிஸ்ல எப்படியான ஒரு பார்வை இருக்கு, அடுத்து என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் பயோசிஸ்டம்ஸ் டெக்னாலஜிக்கு இருக்கு, என்னென்ன ஃபோக்கஸ் ஏரியாஸ், அடுத்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜில இருக்கிற யூனிவர்சிட்டிஸ், நாங்க எப்படி இந்த கோர்ஸ் ஆர்டர்ஸ் அப்ளை பண்றது, அண்ட் இதுல இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, ஹையர் ஸ்டடீஸ், வேற என்ன செக்டர்ஸ் இருக்கு, அதர் கோர்சஸ், இதை வளர்ந்து இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பயோசிஸ்டம் டெக்னாலஜி அப்படின்றதுல ஹான்ஸ் அப்படின்னு நாங்க எதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. மாடர்ன் டெக்னாலஜியும் இன்ஜினியரிங்கும் சேர்த்து இந்த சூழல்லையும் விவசாயத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்துறத நம்ம இந்த பயோசிஸ்டம் டெக்னாலஜியோட பிரதான நோக்கமாக இருக்கு. அப்ப இதுல முதலாவது வந்து நாங்க ஃபுட்டா இருக்கலாம், அடுத்து வந்து என்வாயரன்மெண்ட், அடுத்து நேச்சுரல் மெட்டீரியல், மெடிசின். இந்த அவ்வளோ கன்செப்டை வச்சுதான் எங்களுக்காக இருக்கிற 17 கோர்சஸும் வந்து டிவைட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இதுல பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு வருஷத்துல வந்து ப்ரப்போஸ்ட் இன்டேக் வந்து 1320 வந்து இந்த வருஷத்துக்கான இன்டேக். கோர்ஸ் கோட் வந்து 103. பிபிஎஸ்டி டிகிரி 4 இயர்ஸ் வந்து நாங்க இந்த டிகிரி எடுக்கிறதுக்காக படிக்க வேணும். அப்ப இதுல உங்களுக்கு பார்த்த வந்து முதல்ல பாருங்க சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். அப்ப இதுல வந்து நாங்க எங்களுடைய அறுவடையை வந்து எந்த அளவு
வினைத்திறனை எடுத்துக்கொள்ள முடியும். அது மற்ற வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, எப்படி நாங்க மெடிசின், பிளாஸ்டிக், கெமிக்கல்ஸ் கிரியேட் பண்றது. அடுத்தது வந்து பாருங்க, இன்டர்டிசிப்ளினரி சயின்ஸ்ல வந்து எப்படி பயாலஜி இன்ஜினியரிங்கோட சேர்க்கிறது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அடுத்து வந்து எக்கோ ரீஸ்டோரேஷன். இது அவ்வளவு தான் நாங்க இந்த பயோசிஸ்டம் டெக்னாலஜின்னு பிரதான எண்ண கருக்களாக வச்சிருக்கோம். இதுல பாத்துக்கொள்ளுங்க, யூனிவர்சிட்டி லிஸ்ட்ல வந்து பயோசிஸ்டம் டெக்னாலஜி அப்படின்றது வந்து 11 யூனிவர்சிட்டிஸ் மெயின் பண்ணி இருக்கு. அப்ப இதுல வந்து முதலாவது யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம். இப்ப இதுல 3 விதமான ஃபோக்கஸ் ஏரியாஸ் இருக்கு: இண்டஸ்ட்ரியல் பயோசிஸ்டம்ஸ் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் அண்ட் என்வாயர்மெண்டல் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி. இப்ப இதுல வந்து எங்களுக்கு புதுசு வந்து இண்டஸ்ட்ரியல் பயோசிஸ்டம் டெக்னாலஜி. இப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, எப்படி பயாலஜி வந்து எப்படி சிஸ்டமோட கனெக்ட் ஆகுது. அடுத்து வந்து நாங்க எப்படி வந்து வினைத்திறனான ஒரு சில அஹ், பொருட்களை எப்படி பயோ வச்சு உருவாக்குறது. இதுல சில இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ், அதே மாதிரி ஃபுட்டுலையும் என்வாயரமெண்டல் சிஸ்டத்துலயும் இருக்கிற பயோ என்ன பயாலஜி அதுல இருக்கு அப்படின்ற சம்பந்தமான படிக்கிறத இந்த இண்டஸ்ட்ரியல் பயோசிஸ்டம் டெக்னாலஜின்னு சொல்றோம். அப்ப இதுலயும் வந்து நாங்க இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ்குள்ள வந்து லெப்ஸ், அந்த மாதிரி ஃபார்மிங், அந்த மாதிரி வெவ்வேறு ஃபேக்டர்ஸ்குள்ள போயிட்டு நாங்க இது சம்பந்தமான ஒரு அறிவு வந்து இந்த கோர்சஸ்ல எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து அக்ரிகல்ச்சர் அண்ட் என்வாயரமெண்டல் டெக்னாலஜி. இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சாதாரணமா இப்ப நம்ம லெவல்ல படிச்ச அதே எக்ரிகல்ச்சரை இங்க பிரீஃபா படிக்க போறோம். அதை வந்து எப்படி டெக்னாலஜியோட மர்ஜ் பண்றது அப்படின்றது சேர்ந்துதான் எக்ரிகல்ச்சர் அண்ட் என்வாயரமெண்டல் டெக்னாலஜின்னு படிக்கிறோம். அடுத்து ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி. அதெல்லாம் வந்து ஃபுட் ப்ராசஸ் பண்ற மெத்தட்ஸ், அதுக்கு உள்ள ஃபுட் சேஃப்டி டெக்னிக்ஸ், குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நீங்க படிச்சிருப்பீங்க, தர கட்டுப்பாட்டு முகாமை அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அது சம்பந்தமான விஷயங்களை பிரீஃபா படிக்கிறதா ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி. இது வந்து ஜெயவர்தனபுரையில கொடுக்கப்படுற ஒரு சில கோர்சஸ். அடுத்து வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ. யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போல வந்து அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியும் என்வாயர்மெண்டல் டெக்னாலஜியும் இருக்கு. அப்ப என்வாயர்மெண்டல் டெக்னாலஜில வந்து பொல்யூஷனல் கண்ட்ரோல், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி, இது சம்பந்தமானதை படிக்கிறதான் என்வாயர்மெண்டல் டெக்னாலஜில யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போல ப்ரொவைட் பண்ணும். அப்ப இதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் தேவையா இருந்தா ஸ்லைட்ஸ்ல மேல லிங்க்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அந்த லிங்க்ஸ் யூஸ் பண்ணி நீங்க அது சம்பந்தமான மேலதிக விஷயங்கள் பார்த்துக்கொள்ளலாம். தேர்ட் ஒன் வந்து பாருங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னா. அங்க வந்து கமர்ஷியல் கிரீன் ஃபார்மிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றது. இது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க ஆர்கானிக் கல்டிவேஷன், அதாவது இப்ப நீங்க இயற்கை முறையில வந்து நாங்க எடுக்கிற விளைச்சல்கள் இருக்கு, அதை எப்படி நாங்க விளைச்சலை வந்து கூட்டுறது. ஸ்மார்ட் டெக்ரோ டெக்னாலஜின்னு சொல்லுவோம். அதாவது என்வாயரமெண்டல் வந்து நாங்க வந்து என்வாயரமெண்ட்டுக்கு எந்த விதமான பாதிப்பு செலுத்தாம நேரடியா சூழல் மாசடைவு இல்லாம எப்படி கிரீன் ஃபார்மிங் உருவாக்குறது. அடுத்து வந்து பிசினஸ் அண்ட் மார்க்கெட்டிங், அதாவது எக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுட்டு எப்படி பிசினஸையும் மார்க்கெட்டிங்கும் கொண்டு போறது, அது சம்பந்தமா படிக்கிறதா கமர்ஷியல் கிரீன் ஃபார்மிங் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. கிரீன் ஃபார்மிங்கையும் பிசினஸையும் ஒன்னா சேர்த்து படிக்கிறது தான் கமர்ஷியல் கிரீன் ஃபார்மிங் டெக்னாலஜி. அடுத்து வந்து ஃபுட் நியூட்ரிஷன் டெக்னாலஜி. இது வந்து ஃபுட், அதாவது ஹியூமன்லையும் பப்ளிக்லையும் எப்படி ஃபுட்டுன்ற நியூட்ரிஷன் எந்த அளவு இருக்கு அப்படின்னு சம்மந்தமாகும். அதே மாதிரி பாத்தீங்களா இருந்தா ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட்ல உள்ள சேஃப்டி, அது சம்மந்தமா படிக்கிறது வந்து இந்த ஃபுட் நியூட்ரிஷன் டெக்னாலஜில ப்ரொவைட் பண்ணலாம். அடுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் ரஜரட்டேல பயோப்ராசஸிங் டெக்னாலஜி. பயோப்ராசஸிங் டெக்னாலஜின்னு சொல்ற நேரம் பயோஃபியூல், கேஸ், அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி ப்ரொடியூஸ் பண்றது, அது சம்பந்தமா இருக்கிற பிரீஃபான ஒரு செக்ஷன் பயோ ப்ராசஸ் டெக்னாலஜி. ஃபுட் ப்ராசஸ் டெக்னாலஜியும் நம்ம அதை சொன்ன மாதிரி ஃபுட் சேஃப்டி, ஃபுட் ப்ராசஸிங், அது சம்பந்தமா படிக்கிறது. அடுத்து வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ருகுனுல ஃபுட் அண்ட் ஃபிஷரிஸ் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி. அது வந்து ஃபிஷரிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்வாகல்ச்சர், ஃபிஷ் ப்ரீடிங், அது சம்பந்தமா படிக்கிறது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த எக்வாட்டிக்ல போறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தா யூனிவர்சிட்டி ஆஃப் ருகுனுவை செலக்ட் பண்ண முடியும். அடுத்தது பாருங்க, நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் என்வாயர்மெண்டல். அதுல வந்து
ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ், அதாவது நீங்க வந்து தாவரத்தின் அதை வச்சு எப்படி உருவாக்கலாம், அதுல இருந்து என்ன இயற்கை உற்பத்திகள் உருவாக்கலாம், அது சம்பந்தமா படிக்கிறது வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் என்வாயரன்மெண்டல் அப்படின்ற கோர்ஸ். ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டெக்னாலஜி சொல்றாங்க. அதாவது இப்போ நாங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ற ஒரு அக்ரிகல்ச்சரை எப்படி நாங்கள் ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேஷனோட செய்யறது அப்படின்றதுக்காக தான் இந்த கோர்ஸ் படிக்கிறாங்க. அப்ப இதுல வந்து எக்ரிகல்ச்சரை எப்படி காசா மாத்துறது, அதாவது என்டர்பிரனர் ஒரு புதிய உற்பத்தியா எப்படி மாத்துறது அப்படின்றது சம்பந்தமானது. ஆஹ் அடுத்து வயமை யூனிவர்சிட்டியில அக்ரிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் டெக்னாலஜி, இதுவும் வந்து இப்ப இருக்கிற ஒரு ட்ரெண்டியான டெக்னாலஜி. இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிளான்டேஷன் வரும்போது ஸ்ரீலங்காவில் இருக்க டீ, ரப்பர், கோகோனட் இது சம்பந்தமான ஸ்பைஸ் அதுகள் இருக்கிற கல்டிவேஷன் சம்பந்தமா படிப்பீங்க. இது எல்லாத்துலயும் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஃபீல்டு விசிட்ஸ் போவீங்க. அந்த ஃபீல்டு விசிட்ஸ் போற நேரம் லேபரேட்டரிஸா இருக்கட்டும், அதாவது அந்த கல்டிவேஷன் ஏரியாஸா இருக்கட்டும், அந்த மாதிரி இடங்களுக்கு போற நேரம் உங்களுக்கு வந்து ஸ்டடீஸோட சேர்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, இதுக்குள்ள 4 ஃபோக்கஸ் ஏரியாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் சயின்ஸ், அது நார்மலி நம்ம சொன்ன மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் சேஃப்டி சம்மந்தப்பட்டது. கிராப் சயின்ஸ் அப்படின்னு சொல்ற நேரம் அதுக்குள்ள வந்து பாருங்க ஒரு தாவரத்துல இருக்கிற ஜெனட்டிக்ஸ் அது சம்பந்தமா படிக்கிறது, பிளான்ட் ப்ரீடிங். அதே மாதிரி இப்ப நீங்க மண் சம்பந்தமா படிக்கிற நேரம் அந்த இலையமைப்பா இருக்கட்டும் அந்த சம்பந்தமான படிச்சிருக்கோம் தானே, அது சம்பந்தமா எல்லாம் படிக்கிறது வந்து இந்த கிராப் சயின்ஸ்குள்ள வரும். அடுத்து பயோசிஸ்டம் இன்ஜினியரிங் சொல்றது வந்து ஃபுட் என்வாயரன்மெண்ட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்ஜினியரிங்கை எப்படி அதோட கம்பைன் பண்றது அப்படின்ற சம்பந்தமான ஒரு ஸ்டடீஸ். அண்ட் அனிமல் சயின்ஸ் வந்து அனிமல் அதண்ட நியூட்ரிஷன், ஹெல்த், அடுத்து ப்ரீடிங். இப்போ அனிமல்ஸ்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் வருது தானே, இப்போ பால் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அதுகளை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அந்த சம்பந்தமான தான் அனிமல் சயின்ஸ்ல படிக்கக்கூடியதா இருக்கும். UALS யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, இதுல வந்து இண்டஸ்ட்ரியல் பயோசிஸ்டம்ஸ் டெக்னாலஜி. இப்போ நீங்க இண்டஸ்ட்ரியல் பயோசிஸ்டம்ஸ் டெக்னாலஜி வந்து பிடெக் இருக்கிற ஒரு ஹை டிமாண்டட் கோர்ஸ்னு சொல்லலாம். இப்போ அது வந்து UALS யூனிவர்சிட்டிலையும் ஸ்ரீ ஜெயவர்தனபுரையிலையும் மட்டும்தான் அது ரெண்டும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தா, அதாவது சயின்ஸோட மிக்ஸ் பண்ணி பயோசிஸ்டம் படிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தா நீங்க அந்த 2 யூனிவர்சிட்டிஸ் செலக்ட் பண்ணலாம். அடுத்து ஃபுட் டெக்னாலஜி அண்ட் சப்ரகமு யூனிவர்சிட்டி. சப்ரகமு யூனிவர்சிட்டியில பயோ எனர்ஜி டெக்னாலஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது எப்படி உயிரியலை அடிப்படையா வச்சுட்டு சக்தி உற்பத்தி செய்யற சம்பந்தமான ஒரு பட்கை அது. அது இப்போ பயோஃபியூல், பயோகேஸ், பயோ எலக்ட்ரிசிட்டி அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்றது அது சம்பந்தமான ஒரு ஃபீல்டு தான் அந்த பயோ எனர்ஜி டெக்னாலஜி. அண்ட் பயோடெக்னாலஜி, பயோடெக்னாலஜி சொன்னா அக்ரிகல்ச்சர், என்வாயரன்மெண்ட் அண்ட் பயோ, இது மூணையும் மிக்ஸ் பண்ணி படிக்கிறது பயோடெக்னாலஜி. அண்ட் ட்ரக் டிஸ்கவரி, இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மருத்துவத்துல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் அதுல படிப்பீங்க. அடுத்து வந்து எப்படி நான் ஒரு மருந்து ஒண்ணு உள்ள எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி பயோ சிஸ்டமோட எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்ற சம்பந்தம் படிப்போம். அடுத்து கிளினிக்கல் டெவலப்மெண்ட் சம்பந்தமா படிக்கிறது சப்ரகம் யூனிவர்சிட்டியில வழங்கப்படுற இந்த கோர்ஸ்ல படிக்க முடியும். அடுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலனியில வந்து பயோ சிஸ்டம் டெக்னாலஜி, அதாவது அக்ரிகல்ச்சர், பயாலஜி, ஃபுட், இது மூணையும் மிக்ஸ்ட் அப் பண்ண ஒரு கோர்ஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலனியில இருக்கு. இது 11 யூனிவர்சிட்டிஸ்ல வந்து எங்களுக்கு இவ்வளவு விதமான கோர்சஸ் வழங்கப்படுது. அப்ப நீங்க வந்து Z-score அடிப்படையில் போகலாம் அல்லது உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப நீங்க கோர்சஸ் தெரிவு செய்யலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிஎஸ்டி செய்து பிஎஸ்டியோட 3rd சப்ஜெக்ட் எக்ரி இல்லாம ஐசிடி செய்தவங்களுக்காக இப்போ அதுல பாத்தீங்க அப்படின்னா 9 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இடெக் ஸ்லைட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருந்தது. ஸோ இதுலயும் வந்து நீங்க உங்களோட பார்ட்ஸை தெரிவு செய்யலாம். இப்போ இதுல கோர்ஸ் ஆர்டர்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஆர்டர்ஸ். அப்போ இதுல வந்து ரெட் கலர்ல போல்ட் பண்ணிருக்கிறது வந்து அந்த கோர்ஸ்க்கான கோட். அப்போ நீங்க வந்து கோர்ஸ்க்கான கோட்ஸ் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த கோர்ஸ் கோடை வந்து சரியா பார்த்து போடுற நேரம் உங்களோட யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஆர்டர்ஸ் கரெக்டா வரும். இப்போ இதுல ஜெயவர்தனபுரம், கொலம்பு, ருகுணு இந்த மாதிரி 11 யூனிவர்சிட்டிஸ்ட ஆர்டர்ஸ். இப்போ இதுல வந்து உங்களோட கோர்ஸ்க்கான Z-score படி வாயமை யூனிவர்சிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும்
நீங்க வயம்பை ஃபர்ஸ்ட் போடாம ஜெயவர்தனபுரையில இருந்து நீங்க மேல இருந்து ஆர்டர் போடணும். அப்பதான் அது அடுத்தடுத்து கேன்சல் ஆகி சில நேரம் உங்களுக்கு அந்த கோர்சஸ் கிடைக்கக்கூடியதா இருக்கும். அப்படி இல்ல உங்களுக்கு அது ஸ்பெஷலைஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஏரியாஸ்ல எது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த கோர்ஸ் இருக்கிற யூனிவர்சிட்டி ஏதோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். அடுத்து வந்து பிஎஸ்டியோட ஐசிடி செய்தவங்க வந்து பிஎஸ்டி 11 கோர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த கோர்ஸோட இன்க்ளூட் பண்ணலாம். அல்லது நீங்க ஐசிடி தான் ஃபர்ஸ்டா போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இருந்தா பிஎஸ்டி போடாம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐசிடி கோர்ஸோட போட்டதுக்கு பிறகு நீங்க பிஎஸ்டி கோர்ஸோட போட முடியும். இப்ப இதுலயும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க கோர்ஸ் கோட்ஸும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா காமன் கோர்சஸ். காமன் கோர்சஸ்ன்னு சொல்றது முதல்ல சொல்லியிருந்தாரு. இது இல்லாம எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கோர்சஸ். அப்ப இந்த கோர்சஸ்லயே வந்து அன்பார்ச்சுனேட்லி இந்த இயர் வந்து ஒரு சில கோர்சஸ் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ உங்களோட கோர்ஸ் கவுண்ட்ஸ் வந்து குறையும். இப்ப இந்த கோர்சஸ்லயும் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தா இந்த கோர்சஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். இதுவும் அதே மாதிரியான ஒரு சில காமன் கோர்சஸ் விதிகளையும் பார்த்துக்கொள்ளலாம். Okay. இப்ப இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்தா UGC.ac.lk ஹேண்ட்புக்ன்ற வெப்சைட்க்கு போயிட்டு நீங்க ஹேண்ட் புக்கை ரெஃபர் பண்றது மூலமா இது சம்பந்தமான மேலதிகமான விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இதுல வந்து ஒரு சில காமன் கோர்சஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணுமா இருந்தா ஆப்டிடியூட் எக்ஸாம் செய்திருக்கணும். அப்ப ஆப்டிடியூட் எக்ஸாம் செய்யணுமா இருந்தா நீங்க அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு ஆன்லைன்ல கால் பண்ணுவாங்க. அதுகளை வந்து கொஞ்சம் கவனமா இருந்து செய்து கொள்வீங்களா இருந்தா அந்த மாதிரியான கோர்சஸ்க்கும் நீங்க போகலாம். பிஎஸ்டி படிச்சு என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கும். இப்போ அதுல வந்து நீங்க இண்டஸ்ட்ரியல் அண்ட் மேனுஃபேக்சரிங் சைட்க்கு போகலாம். அதில் பாருங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர், குவாலிட்டி அஷூரன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், அடுத்து ப்ராசஸ் கண்ட்ரோலர், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், மேனுஃபேக்சரிங் சூப்பர்வைசர். அப்போ இது வந்து நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா இருந்தா இந்த மாதிரியான கோர்சஸ்க்குள்ள போகலாம். இது வந்து ஃபுட்டா இருக்கலாம், எக்ரியா இருக்கலாம், அல்லது என்வாயர்மெண்டா இருக்கலாம். இது மூணுல எதுவாக இருந்தாலும் நீங்க இந்த இண்டஸ்ட்ரியல் அண்ட் மேனுஃபேக்சரிங் குள்ள போக முடியும். அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் என்வாயர்மெண்ட். இதுல வந்து அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜிஸ்ட், அடுத்து என்வாயர்மெண்டல் கன்சல்டன்ட். இது ரெண்டு வந்து இப்ப பாப்புலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் அதை எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். அதாவது அது கிடைக்கிறது கஷ்டம். அப்ப என்வாயர்மெண்டல் கன்சல்டன்ட்னு சொல்றது நான் சொல்லித்தரேன். என்வாயர்மெண்ட் சம்பந்தமான ஸ்டடிஸ் இருக்கு. இப்ப அந்த மாதிரியான கோர்சஸ்க்கு போனீங்கன்னா இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கக்கூடியதா இருக்கும். அடுத்து ப்ரெசிஷன் ஃபார்மிங் எக்ஸ்பர்ட், பயோரிமிடேஷன் ஸ்பெஷலிஸ்ட், இரிகேஷன் இன்ஜினியர், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர். இப்போ இது எல்லாமே என்வாயர்மெண்ட்டும் அக்ரிகல்ச்சரும் சார்ந்ததாக இருக்கும். அடுத்து ரிசர்ச் அண்ட் அகாடமி, அதாவது நான் சொல்லியிருந்தேன் இண்டஸ்ட்ரியல் பயோசிஸ்டம் டெக்னாலஜி. அது சம்பந்தமாக எடுப்பீங்களா இருந்தா R&D ஆஃபீஸர்ஸ் ஆகலாம், அல்லது பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சயின்டிஸ்ட் ஆகலாம், மைக்ரோபயாலஜிஸ்ட் இருக்கு. அடுத்து வந்து யூனிவர்சிட்டி லெக்சரர். இது வந்து நீங்க எந்த ஒரு கோர்சஸ் எடுத்தாலுமே இந்த யூனிவர்சிட்டி லெக்சரர்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம். அப்ப அதுக்கும் வந்து எங்களோட எஃபோர்ட்ன்றது வந்து கட்டாயம் ஒரு உதவியாக இருக்கும். அடுத்து வந்து லெபரட்டரி ரிசர்ச்சர், ஜெனடிஸ்ட். அப்ப இது அவ்வளவுமே எங்களுக்கு பயோ சிஸ்டம்ஸ்குள்ள போறதால கிடைக்கக்கூடிய ஒரு சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்து வந்து பப்ளிக் அண்ட் ஸ்பெஷலைஸ் செக்டர்ஸ்ல வந்து கவர்மெண்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர், பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட், ஃபுட் இன்ஸ்பெக்டர், ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், பயோ எனர்ஜி கன்சல்டன்ட். இப்போ இதுவும் வந்து உங்களுக்கு தெரியும், இதுல ஒரு சிலது வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸா கூட இருக்கலாம். ஃபுட் இன்ஸ்பெக்டர்னு சொல்றது வந்து சில நேரம் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல கூட நாங்க அந்த மாதிரியான இதுகளுக்குள்ள போகலாம். பயோ சிஸ்டம்ஸ்ல உள்ள டிகிரிஸ் வச்சுக்கணும். ஓகே, இதுதான் உங்களோட பேசிக் கான்செப்ட். அதாவது பயாலஜில நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இருக்கு, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இருக்கு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு, எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்கு. பயோசிஸ்டம் அப்படின்னு சொல்றது சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்றதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கு. ஓகே, இப்ப இது இல்ல யூனிவர்சிட்டிஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க ரிசர்ச் வச்சுட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இந்த கவர்மெண்ட் வொகேஷனல் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு போகலாம். இப்போ உங்களுக்கு தெரிந்த VTA இருக்கு, டெக்னிக்கல் காலேஜஸ், காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி காலேஜ், பத்து யூனிவர்டெக், SLGTTI, இதுகள் எல்லாத்துலயுமே நீங்க வந்து உங்களுக்கான
ஒரு பாத்து சூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து ஹையர் எஜுகேஷன் போறதா இருந்தா ஏடிஐ இருக்கு, ஓப்பன் யூனிவர்சிட்டி, என்சிஓஇ இருக்கு, கேடியூ இருக்கு, அடுத்து வந்து ஓஷன் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இப்போ இதுல வந்து நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண காலப்பகுதியில தான் ஓஷன் யூனிவர்சிட்டிஸா இருக்கட்டும், யூனிவர்சிட்டி காலேஜஸா இருக்கட்டும், இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் கால் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு போறது இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க டிரெக்டா இதுகளுக்குள்ள போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் கால் பண்ற நேரம், அடுத்த ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ்க்கு கால் பண்ற நேரம், அந்த சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் அப்டேட்டா இருந்தீங்களா இருந்தா இந்த மாதிரியான கோர்சஸ்குள்ளேயும் போகலாம். அடுத்து வந்து நீங்க எக்ஸ்டர்னல் டிகிரிஸ் எடுக்கலாம். ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல போயிட்டு டெக்னாலஜி வைஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி இருக்கு. அடுத்து வந்து ஜெர்மன் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ், யூனிவர்சிட்டி காலேஜஸ், அடுத்து காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, எஸ்எல் இன்ஸ்டிடியூட் அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன், ஓஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராஸ் தேவையா இருந்தா அதுக்கான ரெஃபரன்சஸ் உங்களுக்கு சைட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணி நீங்க எக்ஸ்ட்ரா நாலேஜஸும் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. அடுத்து வந்து அண்ணா சொல்லியிருந்த மாதிரி அதர் கோர்சஸ் நாங்க வேற என்ன கோர்சஸ் அப்ளை பண்ணிருக்கோம்னு சொன்னா இந்த கோர்சஸ் எல்லாம் நீங்க கட்டாயம் அப்ளை பண்ண முடியும். அப்ப இதுலயும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா அதை கட்டாயம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா போடுங்க. ஓகே. அப்ப எல்லாத்தையும் நாங்க ஒரு யூனிவர்சிட்டி ஜேர்னிக்காக வெல்கம் பண்றோம். இப்போ ஒரு யூனிவர்சிட்டி ஜேர்னின்றது வந்து அதுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அகாடமிக்ஸ், சோஷியல், பர்சனல் growth, வெல்பீங் இதெல்லாம் சேர்ந்த ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் கிடைக்கும். ஸோ எனி கொஸ்டின்ஸ், யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஐசிடி இடெக் சம்மந்தமான கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். இல்லாட்டி ஏதாச்சும் கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுல ஆப்டிடியூட் ஒரு நேரம் சொன்னதில் உங்களோட ஸ்ட்ரீம் டெக்னாலஜி சம்மந்தமாக எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் பயப்படாமல் நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, இருக்காது. இல்லை இல்லை, நீங்கள் தைரியமாக கேட்கலாம். ஏதாச்சும் டவுட் இருக்குமா இருந்தால், ஏதாச்சும் பிரச்சனைகள் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறதுல, கோர்சஸ் தொடர்பாக, கோர்ஸ் செலெக்ஷனில். ஓகே, someone asked ஏதோ இஷ்யூஸ்னால ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ஸ் கொஞ்சம் விளங்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஐ கேன் சே இட். ரைட், ஓகே. பயோசிஸ்டம்ஸ் டெக்னாலஜில நாங்க பார்த்த விஷயங்கள் இது. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பயோசிஸ்டம் டெக்னாலஜி. அப்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் வந்து பயோசிஸ்டம் டெக்னாலஜி அப்படின்றது எக்ரிகல்ச்சர், ஃபுட் அண்ட் என்வாயர்மெண்ட் இது மூணையும் மிக்ஸ்ட் அப் பண்ணதான் பயோசிஸ்டம் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்றது. அண்ட் தென் இதுல வந்து யூனிவர்சிட்டிஸ் சம்மந்தமா பார்த்துருந்தோம். அப்ப யூனிவர்சிட்டிஸ் சம்மந்தமா பார்க்குற நேரம் 11 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு பயோசிஸ்டம் டெக்னாலஜிக்கு அப்ளை பண்ணக்கூடிய. அப்ப இதுல வந்து உங்களோட ஜெட் ஸ்கோர் அடிப்படையில நீங்க வந்து எந்த யூனிவர்சிட்டி எடுக்க முடியுமோ அதை ஓகே வந்து சார். செலக்ட் பண்ணலாம். Right. இதுல வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெயவர்தனபுரியில வந்து 3 விதமான கோர்சஸ் இருக்கு. இப்ப ஜெயவர்தனபுரியில தான் இண்டஸ்ட்ரியல் பயோசிஸ்டம் டெக்னாலஜி, அடுத்து UAVLS யூனிவர்சிட்டி அதுலதான் இண்டஸ்ட்ரியல் பயோசிஸ்டம் டெக்னாலஜி இருக்கு. இப்ப இது ஒரு மெயினான ஒரு டிமாண்டான ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தனபுரியில ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்புல அக்ரிகல்ச்சர் அண்ட் என்வாயர்மெண்டல் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னால கமர்ஷியல் கிரீன் ஃபார்மிங், அதாவது கிரீன் ஃபார்மர் எப்படி கமர்ஷியலோட கம்பைன் பண்றது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பசுமை விவசாயம் அப்படின்னு சொல்றோம், அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லியா செய்யுது, அதை வந்து எப்படி ஒரு பிஸ்னஸ் டர்ன் பண்றது அப்படி சொல்லுவோம். அடுத்து ஃபுட் நியூட்ரிஷன் டெக்னாலஜி, எப்படி ஃபுட்ல உள்ள நியூட்ரிஷன் அதை எப்படி
ஹெல்த்துக்குள்ள போய் இன்வால்வ் ஆகுது, அது சம்பந்தமா படிக்கிறது. பயோப்ராசஸிங் டெக்னாலஜி ரஜரட்டை, யூனிவர்சிட்டி ஆஃப் ரஜரட்டையில கொடுக்குறது. அப்ப அதுல வந்து பயோப்ராசஸ் அப்படின்னு சொல்றேன்னா ஃபியூலா இருக்கலாம் அல்லது கேஸ், அந்த மாதிரி பயோ ப்ராசஸிங்ஸ் இருக்கு, அது சம்பந்தமா படிக்கிறது. அடுத்து ஃபுட் ப்ராசஸ் வந்து நார்மலி நான் சொன்னேன், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஃபுட் ப்ராசஸ், அது சம்பந்தமா படிக்கிறது. யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனு, இதுல வந்து ஃபுட் ஃபிஷரிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஃபுட் ஃபிஷரிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சொல்றேன்னா அக்வாட்டிக்ஸ்குள்ள போறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தா இந்த கோர்சஸ் நீங்க செலக்ட் பண்ண முடியும் யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹுனுல. அடுத்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் என்வாயரன்மெண்டல், அதுல வந்து இயற்கை உற்பத்திகளை எப்படி சூழல் நியமானதாக தயாரிக்கலாம் அப்படின்றது சம்பந்தமானது படிக்கிறது. ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் என்டர்பிரினர்ஷிப் டெக்னாலஜி, இதுல வந்து விவசாயத்தை எப்படி ஒரு பிசினஸ்க்குள்ள டேர்ன் பண்ணலாம் அப்படி சம்பந்தமா படிக்கிறது. வாயமை யூனிவர்சிட்டியில வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன், இது ஒரு ஹை டிமாண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ள வந்து டீ, ரப்பர், கோகோனட், ஸ்பைஸ் கல்டிவேஷன் சம்பந்தமா படிக்கிறது, அது சம்பந்தமா நீங்க படிக்கலாம். அடுத்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில ஃபுட் சயின்ஸ், கிராப் சயின்ஸ். கிராப் சயின்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து பிளான்ட்ஸ்ல இருக்கிற பயாலஜிஸ், அதாவது அதுல இருக்க ஜெனட்டிக், இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க தானே, அதுல இருக்கிற பிறப்புரிமை பதார்த்தங்கள் அது எப்படி கடத்தப்படுது எல்லாம் படிச்சிருக்கீங்க, அது சம்பந்தமான ஒரு பாடம் தான் இந்த கிராப் சயின்ஸ் அப்படின்னு சொல்றது. அடுத்து பயோசிஸ்டம் இன்ஜினியரிங்னா அக்ரிகல்ச்சர், ஃபுட், என்வாயர்மெண்ட், இது மூணுல எப்படி இன்ஜினியரிங் கம்பைன் பண்றது, அது சம்பந்தமான ஒரு பாடம். அனிமல் சயின்ஸ்ன்னு சொன்னேன்னா விலங்கியல் கற்கைன்னு சொல்லுவோம், அதுல வந்து அனிமல் சம்பந்தமான பயாலஜிக்கலா இருக்கிற விஷயங்கள், ப்ரீடிங், ப்ரொடக்ஷன்ஸ், நியூட்ரிஷன், ஹெல்த் சம்பந்தமா படிக்கிறது. UALS யூனிவர்சிட்டியில முதல் சொல்லியிருந்தேன் இண்டஸ்ட்ரியல் பயோசிஸ்டம் டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்ற சம்பந்தமானதை நீங்க படிக்கலாம். சப்ரகமோ யூனிவர்சிட்டியில பயோ எனர்ஜி டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் எனர்ஜி, அடுத்து பயோகேஸ், பயோஃபியூல், பயோ எலக்ட்ரிசிட்டி. அப்ப இப்ப வர்ற இந்த காலப்பகுதியில வந்து பயோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து கொஞ்சம் டிமாண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கூடுதலா இருக்கு. என்ன ரீசன் உங்களுக்கு தெரியுமே, இப்ப நீர் மின் உற்பத்தியா இருக்கலாம், காற்று மின் உற்பத்தியா இருக்கலாம், இதுகளோட குறைவு வந்து இந்த பயோ எனர்ஜி டெக்னாலஜிகள்ல ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்தலாம். அடுத்து பயோடெக்னாலஜி, எக்ரி அண்ட் என்வாயரன்மெண்ட் அண்ட் பயாலஜி. ட்ரக் டிஸ்கவரியில வந்து மெடிக்கல்ல இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரிஸும், அடுத்து ட்ரக்ஸ் வந்து எப்படி ஹியூமன் பீயிங்ஸோட மற்ற லிவிங் பீயிங்ஸோட எப்படி இன்டராக்ட் ஆகுது அப்படின்னு சம்பந்தமா படிக்கிறது ட்ரக் டிஸ்கவரி. அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியில வந்து பயோசிஸ்டம் டெக்னாலஜி, இது அவ்வளவுமே சேர்ந்த ஒரு டிகிரிஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியில கொடுக்குறாங்க, அதாவது அந்த கோர்ஸ்க்குள்ள இருக்க கண்டென்ட். அப்ப அக்ரிகல்ச்சர், பயோ அண்ட் என்வாயரன்மெண்டல் டெக்னாலஜி ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் 9 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ யூ கேன் அப்ளை இன் திஸ் ஆர்டர். பயோசிஸ்டம் டெக்னாலஜி படிச்சு ஐசிடி ஒரு தெரிவா எடுத்திருந்தீங்களா இருந்தா இந்த ஆர்டர் படி நீங்க உங்களோட கோர்சஸ் அப்ளை பண்ண முடியும். பயோசிஸ்டம் முடிஞ்சதோட ஐசிடி அப்ளை பண்ணலாம், அல்லது ஐசிடி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆக இருந்தா ஐசிடியை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பயோசிஸ்டம் டெக்னாலஜியை போடலாம். அண்ட் இது வந்து காமன் கோர்சஸ், இந்த சைட்ல இருக்கிறது உங்களுடைய காமன் கோர்சஸ்க்கான கோட்ஸ், அந்த கோட்ஸும் நீங்க யூஸ் பண்ணலாம். இதுவும் காமன் கோர்சஸ்க்குள்ள வர கிரைட்டீரியா. அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதுல இருந்து நீங்க என்ன ஜாப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சம்பந்தமானது சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா?
யாருக்கும் டவுட் எதுவும் இருக்குதா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் போடணும். ஓகே, அப்போ டவுட் இல்லையா இருந்தால் நீங்கள் இந்த லீவ் மீட்டிங் கொடுக்காம லீவ் பிரேக் ரூம்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு லீவ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் நீங்கள் லீவ் மீட்டிங் கொடுக்காம லீவ் பிரேக் ரூம் கொடுத்துட்டு ஜென்ரல் செஷனுக்கு வரலாம். மற்றபடி வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குமா இருந்தால் நீங்கள் இப்போ கேட்கலாம். இதே மாதிரி எல்லாருக்கும் யூனிவர்சிட்டி கிடைச்சி யூனிவர்சிட்டி லைஃப் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறதோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். தேங்க்யூ. Okay, thank you. And all the best. Next steps for your university. ஸோ உங்களோட பார்ட்ஸ் வந்து சரியான பார்ட்ஸை சூஸ் பண்ணுங்க. ஃபார் பிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று பிஎஸ்டி வைஸ் போகலாம், அல்லது ஐசி